ஒரு நல்ல கதை நம்மளுடைய சிந்தனையை வந்து செதுக்க செய்யும். அதுக்கப்புறமா நம்மள நெறைய சிந்திக்க செய்யும். இது மட்டும் இல்லாம நம்மளோட வாழ்க்கையே மாத்தக்கூடிய சக்தி கூட ஒரு நல்ல கதைக்கு உண்டு. கதை சொல்லியே பல பேரோட வாழ்க்கைகள மாற்றம் கொண்டு வந்த ஒரு அற்புதமான ஒரு கெஸ்ட் தான் நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க. அ மீரா. மீரா, தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் மீ டுடே. அண்ட் மீராவ பத்தி சொல்லணும்னா, மீரா வந்து ஷீ இஸ் எ ஸ்டோரி டெல்லர். அப்புறம் வந்து ஒரு பாட்காஸ்டர், ஒரு ஆன்ட்ரப்ரனர். ஆன்ட்ரப்ரனர் என்னடா ஆன்ட்ரப்ரனர்னா, அம்மாப்ரனர்டா அப்படின்னு தன்னைத்தானே வந்து அம்மாப்ரனர் அப்படின்னு சொல்லி அடையாளம் படுத்திக்கிட்டவங்க. கதை சொல்றது மூலமா நெறைய பேரோட வாழ்க்கையில ஒரு இம்பேக்ட்ட கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத வந்து நான் மீராவ பார்த்து தான் நான் வந்து நெறைய கத்துக்கிட்டேன். அண்ட் எனக்கு கொஞ்ச காலமா தான் அவங்கள தெரியும் அப்படின்னாலும் கூட, ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தது. அவங்க என்ன பண்றாங்க? அத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்தேன் நானு. அதனால ஹியர் வி ஹேவ் மனதின் மொழியோட 2வது தமிழ் கெஸ்ட் மீரா. மீரா, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீயிங் இன் திஸ் ஷோ. அண்ட் மீரா, உங்கள பத்தி நீங்க ஓரிரு வார்த்தைகள் சொன்னீங்கன்னா, நம்மளோட லிசனர்ஸ்க்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். மனதின் மொழி பை சுகன்யா, உங்களுக்கு மிக்க நன்றி என்னைய இன்வைட் பண்ணதுக்கு. ஆஹ் ஆஹ் கதைன்னு சொல்லணும்னா லைக் வி ஆல் ஹேவ் ஒரு கதை நமக்குள்ள. ஸோ அது எப்படி நம்ம சொல்றோம், நம்ம யாருக்கு சொல்றோம்ன்றது மேக்ஸ் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் இன்ட்ரடக்ஷன், உங்களோட கைண்ட் வேர்ட்ஸ்க்கு. ஏன்னா என்னை பத்தி சொல்லணும்னா லைக் எஸ், நீங்க நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ எஸ், அண்ட் அம்மா பிரணவ். ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கார்பரேட்ல, ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஒரு 17-18 வருஷம் ஒர்க் பண்ணேன். அண்ட் என்னடா அது அம்மாஹுட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸாவே இருந்துச்சு. ஸோ தட்ஸ் வென் குவிட் பண்ணேன் கார்பரேட் கரியரை. விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றோன்னே தெரியாம இருந்தது. குழந்தைக்கு வந்து கதை சொல்றது, இல்ல கதை கதையா பேசுறது, அவ ஒரு கதை பேசுறது, நான் ஒரு கதை பேசுறது. ஸோ அப்பதான் ஆக்சுவலி எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு, ஓகே ஒரு கதை மூலமா எப்படி ஒரு குழந்தை கூட கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஐம் கெட் டு கனெக்ட் வித் மை டாட்டர். இட் இஸ் ஸ்டில் ஹேப்பனிங் அட் டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ். ஒரு நாள் ஒரு கதையா தான் போயிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் த வே ஐ குட் பில்ட் தட் கனெக்ட் என் குழந்தை கூட டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது. அண்ட் தேங்க்ஸ் டு ஹர், அவ விளையாட போறப்பெல்லாம் எங்க அம்மா கதை சொல்லுவா, வீட்டுக்கு வாங்க, எங்க அம்மா கதை சொல்லுவாங்க, நீங்க வரீங்களா ஆண்டி, எங்க அம்மா கதை சொல்லுவாங்க வரீங்களான்னு சொல்லிட்டு அவளே நிறைய சேல்ஸ் பண்ணி டிக்கெட் எல்லாம் வித்து கொடுத்தவ என் பொண்ணுதான். சோ தட்ஸ் ஹவ் கதைன்னு ஆரம்பிச்சுட்டு வாழ்க்கையில நிறைய கதை இருக்கும். எக்ஸாக்ட்லி, சேல்ஸ் மார்க்கெட்டிங் எல்லாமே அவதான், பிராண்டிங்குமே அவதான் பண்றான். சோ அப்படிதான் தொடங்கிச்சு. சோ லைஃப்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு நம்ம பட்டு கத்துப்போம், இல்லாட்டி ஒரு சில பேர் சொல்லி கொடுத்ததை நம்ம கத்துப்போம். என்னடா ஒரு சில பேர் சொல்லி கொடுத்ததும் கத்துக்காம நம்ம திருப்பி திருப்பி பட்டு 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 கத்துக்கிறோம் பாத்தீங்களா, அதுலயே நிறைய கதைங்க இருக்கு. அண்ட் கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்கச்சக்கமான கதைகள். இன்ஃபேக்ட் ஒர்க்கிங் வித் லாட் ஆஃப் பீப்புள் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் கொடுத்துச்சு. வெல் 17 இயர்ஸ் போதுமா அதுக்குன்னு கேட்டானா கண்டிப்பா போதாது. ஆனா ஒன் பெர்மனன்ட் எம்ப்ளாயி என் வீட்ல, தட்ஸ் மை டாட்டர். தட் வாஸ் outweighing அந்த 17 years into several days, into several people I met in my life. So all those experiences I put it, yeah, and I shared. கதை எப்பயுமே ஒரு நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா, அப்புறம் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி, தட் இஸ் நாட் யூஸ்வலி வாட் ஐ டூ. சோ என்னோட லைஃப்ல சின்ன சின்ன நிகழ்வுகள், இப்போ உங்களை மீட் பண்றது, உங்ககிட்ட நான் என்ன கத்துனேனோ, சோ தட் பிகம்ஸ் லைக் a story for me. It gets saved. So that is the way I connect with stories. கதை. எப்படி ஒரு புள்ளி போட்டு கோலம் போடுவோம் இல்லையா, ஒரு ஸ்டேஜ் மேல நம்ம வந்து எங்கேயாவது ஒரு சோசியல் மீடியால யாரோ புள்ளி வச்ச கோலம் போட்டத நம்ம பார்த்துட்டு இது போடலாம்ப்பான்னு சொல்லிட்டு நம்மளே புள்ளி வச்சு அதை பார்க்காம போட்டு பார்க்கும்போதுதான் தெரியுது, ஆகா இது நம்ம பிராக்டிஸ் பண்ணலையே, எங்கடா அவங்க எங்கேயோ இங்க நுழைச்சாங்களே, நம்ம எங்கேயோ எடுத்துட்டு போறோம், சரி யாருக்கும் தெரியாது, நம்ம இந்த புள்ளியில நம்மளே ஒரு கோலம் போடுவோம். அப்படிதான் ஒரு கதை உண்டாச்சு.
அந்த நரேட்டிவ் நீங்க சொல்றீங்கல்ல, அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்கறதுக்கு. "நீ என்னடா போடுறது கோலம், நான் போடுறேன்டா கோலம்" அப்படிங்கிற மாரி இல்ல, இல்ல. மைண்ட் செட். ஐயோ! அந்த மாரி கிடையவே கிடையாது. அவங்க போடுறாங்க. நம்ம போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிரயத்னம் பண்றோம் இல்லைங்களா? லைக் வி ஆமா. ட்ரை ஆ. அண்ட் திடீர்னு பார்த்தேன்னா, ஒண்ணு புள்ளி மிஸ் ஆயிருக்கலாம். இல்ல புள்ளி மட்டும் கரெக்ட்டா போட்டுருவோம். அது ம். அந்த இழைய எங்கேருந்து எடுத்துட்டு போகணும்னு யோசிக்கும்போது, ஓகே நம்பளா ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். சரி, அது பூவா போட்டான்னா, இத ஒரு பூனையா போடுவோமே! அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. கடைசில அது ஃபைனலா நல்லா இருந்தா போதும். அவ்வளோதான் நமக்கு தேவை. எ எக்ஸாக்ட்லி. ஆமா, ஆமா. கொஞ்சம் கொஞ்சம் இப்படி அப்படியுமே சொதப்பிச்சுன்னா, லைக் எப்படி நம்ம ஆ சமைக்கிறப்ப ஏதாவது ஒண்ணு கம்மியாச்சுன்னா, சரி புளிப்பு கம்மியா இருக்குன்னா, ஒரு ஒரு தக்காளிய போடுவோம். இல்லாட்டி ஐயோ! புளிப்பு ஜாஸ்தியா இருக்குன்னா, ஒரு உருளைக்கிழங்கு போட்டுட்டு அது உப்பு, புளிய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கும்னு நெனைப்போம். ஓகே. அதே மாரி தான் புள்ளி ஏதாவது மறைக்கணும், ஏதாவது இப்படி அப்படி மாறி போச்சுன்னா, சரி 2 பக்கம் அந்த பக்கம் கலர் பொடியும், இல்லாட்டி செம்மண்ணையும் போட்டு விட்டுட்டு கதைய பேத்த வேண்டியது. ஐ மீன் இட் இஸ் ஜஸ்ட் ஆன் அ லைட்டர் நோட். We all can create our own story in a unique way is what I believe. ம், But ம், yes, ம். வெரி without ட்ரூ. harming anyone is ம், ம். வெரி ட்ரூ. what to say, a principle. அதான். யாஹ்! மீரா பட் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இந்த மாயா கதா, அந்த லெட்ஸ் மேக் ஸ்டோரீஸ் டைனோ இதெல்லாம் இந்த மாரி இன்ஸ்பிரேஷன்லாம் எங்கருந்து வந்தது? ஒரு அது ஆன்டர்பிரினர்ஷிப் உள்ள இன்ஸ்பிரேஷனா போணும். மாறிடுச்சு. ஆ. சாரி. அது இன்ஸ்பிரேஷனா மாறிடுச்சு. பட் ம். லிட்டரலி வாட் ஐ பிலீவ் இஸ் அ நமக்குள்ளேயே லைக் சோ வி ஆர் பார்ன் ஆஸ் ஹோமோ சாப்பியன். ம். ஆனா நமக்குள்ளேயே நெறைய அனிமல்ஸ் அண்ட் கிரீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் ஏன் இந்த மாரி கத்துற? ஏன் அந்த மாரி பேசுற? ஏன் பூனை மாரி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க? இதெல்லாம் ம். நம்ம பேசுவோம் இல்லையா? சோ தட்ஸ் when ஐ ரியலைஸ் நமக்குள்ள ஏதோ ஒண்ணு உருமிட்டே இருக்கு, உருமிட்டே இருக்கு. உருன்னு பார்த்தீங்கன்னா, தட்ஸ் when ஐ ரியலைஸ் ஓகே டைனோசர் இருக்கலாம். அது வந்து மைட் பி இட்ஸ் அன் எக்ஸ்டிங்க்ட் அனிமலா இருக்கலாம். பட் இன் ம். ரியாலிட்டி அது நமக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிற மாரி தான். நம்ம நெறைய விஷயங்கள், நெறைய ஏக்கங்கள் ம். சொல்றப்போ இட் குட் பி ரிலேட்டட் டு அவர் ஆஸ்பிரேஷன்ஸ். இல்லாட்டி ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு நினைப்போம். நம்மளால ஏதோ ஒரு விஷயத்தினால நம்மளே அதுக்கு காரணமா கூட இருக்கலாம் பண்ணாததுக்கு. ஆமா. சோ தேர் இஸ் ஒன் தாட் தட் கீப்ஸ் ரோரிங் நமக்குள்ளேயே. ம். அந்த ம். ரோர்ன்னு சொல்றப்போ ஒண்ணு வி ரிலேட்டட் டு லயன் ஆர் டைகர். பட் ஃபார் மீ இட் வாஸ் டைனோசர். ம். Um, might be because I used to watch என் குழந்தை கூட பெப்பா பிக் the ஓகே. cartoon. ம். ம். Okay, and there used to be this tiny little Peppa's brother George ன்னு சொல்லிட்டு he is fond of dinosaur. He ம். or she, I'm forgetting though. Yeah, so the dinosaur used to be one character. ம். So அந்த ரோர்ன்னு வரப்போ நீங்க டைனோசர் நமக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே ஒரு டைனோசர் இருக்கு. It ம். keeps roaring. So என்னோட thought, let's make stories dino என்னாச்சுன்னா after quitting corporate when I was sharing, certain little stories and my experiences on social media, it ம். kind of related with people. ஏய் மீரா அப்படி நம்ம யூசுவலி நம்மளோட மனுஷனோட இயல்பு இல்லையா? ம். ஏய் எனக்கும் இப்படிதான் உனக்கும் இப்படிதான் ஆச்சா? அப்பனா ஓகே பரவாயில்ல. நமக்கு ஒரு விஷயம் அது சரியா நடக்காட்டியுமே உனக்கு நடக்கலையா? ஓகே எனக்கும் நடக்கலைன்னா பரவாயில்ல. அப்பனா அந்த விஷயம் நடக்காட்டி கூட பரவாயில்ல. ஆனா உனக்கும் நடக்கலையா? அது அப்படின்ற ஒரு ஒரு தாட் சந்தோஷம். வருது இல்லையா? ஆமா. So somewhere you build a connect. So when people appreciate it, like, hey, this is nice. Yeah, I could relate to this. ன்றப்போ, ம். I was not solving anything. ம். ம். It ம். was just a quantification, through me people got, or I got through a couple of people. ம். Okay. ம். இதே மாதிரி தான் இருக்கும். We started sharing stories. I was part of writing communities, storytelling ம். communities and all. ம். அப்போ ஒரு நாள் ஐ மீன் Facebookல அப்பப்போ நோட்டிபிகேஷன் வரும். ஏய் நீ குரூப் ஆரம்பிக்கிறியான்னு நோட்டிபிகேஷன் வந்தப்ப சரி இப்ப நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ம். குரூப் ஆரம்பிச்சேன். அது வந்து தட்ஸ் when it built into let's make stories dino because ம். ஒரு let's that the roar can we transform that into words and ம். can that compilation of words அது ஒரு கதையா மாறுச்சுன்னா the roar finds its purpose outside. இல்லாட்டி உள்ளுக்குள்ளேயே அது புழுக்கம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? ஆமா. உள்ளுக்குள்ளேயே வச்சு வச்சு ம். வச்சு வச்சு ம். அப்படின்னு சொல்லி அந்த புழுக்கம் இல்லாம இருக்கும். நத்திங் இஸ் சேஞ்சிங் அரவுண்ட். நெறைய பேர் மாற மாட்டாங்க. நம்மளுமே எவ்வளவோ காரணங்களுக்கு நம்ம ஈவன் வி டோன்ட் சேஞ்ச் அவர் செல்ஃப். பட் எக்ஸாக்ட்லி. இஃப் ம். வேர்ட்ஸ் கேன் ஹீல், ம். இஃப் வேர்ட்ஸ் கேன் பி லெட் அவுட் விச் இஸ் இதுக்குள்ளேயே டம்ப் பண்ணி வச்ச வேர்ட்ஸ் வெளியில இஃப் யூ கேன் லெட் இட் அவுட்னா அட்லீஸ்ட் ஒரு வெண்ட் அவுட் மாதிரி. So that's how Let's Make Stories Dino writing community started. ம். அப்புறம் பேண்டமிக் டைம்ல திருப்பி நோட்டிபிகேஷன் குரூப் ஆரம்பிக்கிறியான்னு கேட்டுச்சு. நான் சரி ஓகே நானும் குரூப் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்ப என்ன பேர் வைக்கலான்றப்ப என்னோட ஃபர்ஸ்ட் புக் மாயா கதா, ஓகே. which was the last promise to my அப்பா. ஆஹா. ஆ. So ஆ.
அந்த பேரே வச்சுட்டோம். பிகாஸ் ஒண்ணு வந்து ஸ்டோரி டெல்லிங், ஒண்ணு வந்து ரைட்டிங் கம்யூனிட்டி. போத் ஹேவ் ஸ்டோரிஸ் ஒன்லி. One, it is more on the oral event, what and all storytelling events are happening, what drama, theater, or any dance related storytelling events happening. அத பத்தி அப்டேட்ஸ்ல ஆரம்பிச்சு, then storytelling events அப்படி. We did, in fact, pandemic ஆரம்பிச்ச உடனே ஒரு almost 70-75 days continuously we did live storytelling. And I'm thankful to all of them who came forward and shared story every day. ஒரு காம் நேரம் 20 நிமிஷம். That's So, so nice, இல்ல? so ஒரு ரோர் இருக்குல்ல உள்ளுக்குள்ள நமக்குள்ள எப்பயுமே. ஒன்னு it could be, you know, like நான் மீட் பண்ண மக்கள் சில many ladies or சில ladies, the quantification varies. கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு குவிட் பண்ணிருப்பாங்க. ஐயோ, that time I was getting a regular flow of income. என்னடா அது இப்படி இருக்கு, now I have to run the house, take care of so many things அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்மளோட ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா தேங்க்ஃபுல் ஃப்ரம் ஆர் ஜெனரேஷன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது நிறைய ஆரம்பிச்சது. முன்னாடி நம்மளோட அம்மா டைம் ஜெனரேஷன்ல வந்து இட் வாஸ் பப்ளிக் செக்டர் ஆர் கவர்மெண்ட் செக்டர். சோ ஒண்ணு தே காட் மேரிட் அண்ட் தே வர் கிளியர், ஓகே இல்ல வீடு தான், வீடு 10 பாத்திரம் பெருக்கி தொடச்சு குழந்தைய பாத்துக்கிறது, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஹோம்ஒர்க் எழுதி வைக்கிறது, சமைச்சு போடுறது. திஸ் வாஸ், ஐ மீன், அவங்க வந்து ஒரு ஃபோக்கஸ்டா அது ஒன்னே மட்டும் இருந்துட்டாங்க. ஆனா வயசாகிறப்ப அவங்களும் ரிக்ரெட் பண்ணிருப்பாங்க அந்த ரோர். ஓ, நான் என்னால போக முடியலையே, என்னால ஒர்க் பண்ண முடியலையே அப்படின்னு. ஆனா நமக்கு எப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒரு சில பேர்னால ஒர்க் பண்ண முடியாது, என்னால பேலன்ஸ் பண்ண முடியல, ஐயோ அங்க வாய்ப்புகள் இருக்கு, என்னால போக முடியல, எனக்கு இதை பண்ண முடியல. சோ தட் த ரோர் இஸ் தேர் ஆல்வேஸ். ஸோ மீரா, இப்போ வந்து ஆல் ஓவர் ஒரு ஸ்டோரி டெல்லிங் இந்த கம்யூனிட்டி இந்த மாதிரி ஆரம்பிச்சு மாயா கதாவரிக்கு போயிட்டு ஒன்று ரைட்டிங்க்கு ஒன்று ஸ்டோரி டெல்லிங்க்குன்னு ரொம்ப அழகாக பிரித்து க்ளீனாக நீட்டாக வச்சுருக்கீங்க உங்களோட ப்ரொஃபைலை அப்படின்னாலும் கூட இந்த லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த ஐடியா எங்கேருந்து வந்தது? அது எப்பயுமே போயிட்டே தான் இருக்கு. ரைட் ஃப்ரம் த கார்பரேட் கரியர் ஸ்டார்டட் அஸ் அ ரெக்ரூட்டர். ஸோ நமக்கு அப்புறம் யாராவது டீம்ல புதுசா ஜாயின் பண்ணானா நாலேஜ், what do you call it, knowledge sharing, knowledge transfer ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வேலையை விட்டுட்டு போறப்ப that becomes a KT, right? So sharing the knowledge about the work process இத பத்தி. So learning and development ன்னு சொல்றத விட குழந்தையில இருந்து teaching as a profession is something I love to. I did graduation in microbiology and மேற்கொண்டு MSc படிச்சுட்டு அப்படியே சைட்ல MPhil இல்லாட்டி PhD பண்ணிட்டு காலேஜ்ல ஐ வாண்டட் டு ஜாயின் ஆஸ் லெக்சரர், அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் அப்படி, அண்ட் டு செட் அப் அ டிஷ்யூ கல்ச்சர் லேப், இந்த மாதிரி எல்லாம் மைண்ட் இருந்துச்சு. ஆனா லைக் திங்ஸ் ஹேப்பன், யூ டோன்ட் நோ வாட் இஸ் தேர் சம்டைம்ஸ், ரைட்? ஸோ டீச்சிங்ன்றது வந்து எப்பயுமே மைண்ட்ல இருந்திருக்கு. அண்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கிறப்போ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இதெல்லாமே பண்ணிருக்கேன். அண்ட் ஆர் டு த நியூ ரெக்ரூட்ஸ், டு நியூ எம்ப்ளாயீஸ், கிவிங் தேம் த நாலேஜ் அபவுட் த ஒர்க் அண்ட் த ப்ராசஸ். ஸோ டீச்சிங் வந்து அது என்ன சொல்லுவாங்க, ஆழ் மனசுல இருந்திருக்கு டீச் பண்ணணும்னு. ஆழ் மனசுல, எக்ஸாக்ட்லி, அன்கான்சியஸ் மைண்ட்னு சொல்ற மாதிரி. ஃபேமிலி, ஃபேமிலில மை கிராண்ட் மதர் வாஸ் அ டீச்சர், மை கிராண்ட் ஃபாதர் வாஸ் அ டீச்சர். ஸோ ஒருவேளை அவங்க எல்லாருமே பார்த்து டீச்சிங் ஜாப் எடுத்துக்கணும்னு ஆசையா தான் இருந்தது எப்பயுமே. ஆனா பட் நெவர் ஹேப்பன்ட் as such. I never took it up. So L&D is a part of training இல்லையா, where you share நம்ம கீழே அடிபட்டு விழுந்த கதைகளை நம்ம மக்களுக்கு சொல்லி கொடுத்து, இப்படி பண்ணப்பா அப்படி பண்ணப்பான்னு சொல்றோம். So I think everybody are teaching one story and then you become a teacher or you do the L&D. அதுக்கு ஒரு you can give a name L&D ன்னு சொல்லிட்டு. So இப்ப கூட when I work with students or with college institutions, teachers and professors or lecturers, I mean, their qualifications is something I cannot beat. They carry like PhDs and several lot of accolades and certifications. What I carry with me is those little bit of experiences, in the corporate put together, what I'm doing currently with close to 22 to 24 years. 24 to 25 years of failures and setbacks and learnings is what I've been sharing. So much of a rich experience, it matters the most sometimes. நம்ம விழுந்து Yeah, when I'm sharing with you, that's what I was feeling good about it when I was sharing with you. I was counting years in back of my head. Okay, corporate la 17, அவரும் தனியா இப்ப இருந்து ஒரு 7-8 வருஷமா, சரி ஓகே 22 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுல சின்னதா ஒரு ஃபன் ஃபேக்ட்,
கோயின்சிடென்ஸ் என்னன்னா, வி போத் ஆர் மைக்ரோபயாலஜி கிராஜுவேட்ஸ் அண்ட் வி ஸ்டெப்ட் இன்டூ Oh, லர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட். we'll ஸோ talk about microscopes next time, huh? எக்ஸாக்ட்லி. Mycobacterium, all these things, let's talk about it. ரொம்ப வருஷமாயிடுச்சு. அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாரி. And chemistry is my favorite. அது எக்ஸாக்ட். எதனால பில்ட் ஆச்சுன்னு தெரியல. ம். Yeah, and especially organic chemistry. Physical chemistry பத்தி நான் பேசல. Organic chemistry பத்தி தான் அகைன் நான் ஒன் மோர் பேசுறேன். கோயின்சிடென்ஸ். ஆக்சுவலி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நெறைய பேரு சொல்லுவாங்க. அண்ட் ஐ வாஸ் a chemistry tutor for some time. I think that's Oh, because of lovely. your teachers ன்னு நெனைக்கிறேன். You develop a love towards the subject because of the teachers mostly. இல்லையா? திங்க் நான் இது வந்து என்னைக்குமே இந்த அளவுக்கு நான் யோசிக்கல. பட் ம். நீங்க சொன்னனால இப்ப ஐ வுட் லைக் டு சே மிஸ் தேவிகா ஆரோன் சொல்லிட்டு ம். ஓ காட் வி யூஸ் டு லவ் த வே ஷி யூஸ் டு வேர் drape her saree, யா. the way she carried herself. அவங்க வந்து எங்களுக்கு கெமிஸ்ட்ரி டீச்சரா இருந்தாங்க. So the way she used to talk about elements, atoms and அப்படியே ஒரு ம். ஒரு ஒரு எஸ்தட்டிக்கா பேசுவாங்க. அ. சோ அவங்கள பார்த்து கிளாஸ் பார்க்கணுன்றதுக்காகவே அப்பெல்லாம் பங்க் அடிக்க முடியாது. ஐ டிட் இன் கேந்திர வித்யாலயா பிஜி 11th and 12th. ஆப்வியஸ்லி காம்பவுண்ட் வால் தாண்டி போனாலும் அங்க வெளியில 2 ரெக்ரூட்ஸ் அண்ட் பையாஸ், ஆர்மி பையாஸ் இருப்பாங்க. புடிச்சு உள்ள கிளாஸ்ல உட்காத்தி வச்சுற மாரி. So we didn't want to bunk any of her classes. So this this stage, thank you so much, Sukanya. I would say it was might be because of Miss Devika மை Aaron. ப்ளஷர், மை ப்ளஷர். யா சீரியஸ்லி வி ஆல் ஹேவ் டீச்சர்ஸ் அந்த மாதிரி. ஒருத்தங்க வந்து நம்மளோட லைஃப இம்பாக்ட் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்ன்னு நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு கட்டத்துல கண்டிப்பா யாரானா ஏதோ ஒரு ஒருத்தங்க இருப்பாங்க. கட்டத்துல தான் தெரிய வரும் இல்லையா? ஆமா. கரெக்ட். நிஜமா. அண்ட் அது வேற அந்த எப்ப நான் அந்த சப்ஜெக்ட் மேல பிளாட்டினம் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் எட்டி பாக்குறப்போ. ஆ எக்ஸாக்ட்லி. அது ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம, ஆமா. அந்த சப்ஜெக்ட்ட பத்தி பேசும்போது கரெக்ட்டா வந்து மைண்டுக்குள்ள அவங்களோட முகம் தான் வந்து போகும். ஓ! இட்ஸ் பிகாஸ் ஆஃப் எஸ். ஹர் நம்ம இந்த நிலைமையில இருக்கோம். நம்ம அத பிடிச்சிருக்கு நமக்கு இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு நமக்கு சம்டைம்ஸ் ஆமா. தோணும். இட் ஹேப்பன்ஸ். யாஹ் அது கேரி ஃபார்வர்ட் ஆச்சு. இன்ஃபாக்ட் நான் காலேஜ் ஜோசப்ஸ்ல படிச்சேன் பெங்களூர்ல. ஆஹஹா. ஆ சோ அங்கேயுமே கெமிஸ்ட்ரி ஐ லவ்ட் இட் பிகாஸ் அது என்னமோ ம். கெமிஸ்ட்ரி மேல ஐ திங்க் ஐ ஹேட் தட் கிரஷ். could be, yeah, there was some kind of a bandham with chemistry for me, I guess. ஆ. I still remember the book that I used to refer, Lenin jar in chemistry. ம். Alpha and beta glucose differs with the positioning of the hydroxyl நினைக்கிறேன். So all ஆமா. those things, அந்த OH குரூப் ஆமா, அது. லீவோடெக்ஸ்ட்ரோ ஆமா. கரெக்ட்டா? Yeah. சி And ketone, யாஹ். fruit smelling compounds இல்லையா? ஆமா. எஸ்டர்ஸ். Uh, esters. Yeah, yeah, yeah. சி வி ஆல் And ரிமெம்பர் கெமிஸ்ட்ரி. அப்பாடா! அப்படிங்கிற மாரி இருக்கு. நிஜமா வீட்ல காசு குடுத்து படிக்க வச்சதுக்கு நினைவு இருக்கு. ஆமா. இத்தன வருஷம் கழிச்சு அது கூட ஞாபகம் இருக்கு அப்டின்னும்போது, அது பெரிய விஷயமா இருக்கு. ஆ செலிப்ரேட் பண்ணிக்கணும் நம்மளே. 2004ல சுகன்யா 2004ல முடிச்சேன். சோ இப்ப ஓகே. 21 வருஷம் ஆகுது. ம். Yes. ஓகே. ஷால் வி? அ So I was telling from stories we went to ஆமா. hydroxyl esters, ketones and all. இல்லையா? ஆமாமா. aldehydes மிஸ் பண்ணிட்டோம். சாரி. ஆமா. ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். CHO கரெக்ட்டா? ஆமா. CHO. ஆமா. CHO இருந்தா ஆல்டிஹைட், CO இருந்தா கீட்டோன்ஸ். ketones. Yeah. And COOH acid. ஆசிட்ஸ். ஆமா. Yeah. Oh, yeah. நல்ல Hey, ஞாபகம் not இருக்கு. that. இதெல்லாம் வெட்டு போடணும். இல்லன்னா கேட்கிறவங்க காது அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி இருக்கும். இல்ல, இல்ல. இத முக்கியமா நான் என்னோட கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ்க்கெல்லாம் இல்ல புரொஃபசர்ஸ்க்கு அனுப்பணும் தெரியும். நானு. ஐ அம் ம். கனெக்டட் வித் கப்புள் ஆஃப் தெம் Facebookல. ஓகே. சோ அவங்களுக்கு அனுப்பணும். சார் நினைவு இருக்கு சார் நீங்க கத்து குடுத்ததுன்னு சொல்லிட்டு. They'll really be happyன்னு நெனைக்கிறேன். ம். ஆக்சுவலா நான் எதுக்காக இத சொல்ல வந்தேன்னா, டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு. நம்மள ஷேப் பண்றதுல. யூ நோ வாட் வி ம். ஆர் டுடே அது வந்து மேக்ஸிமம் வந்து டீச்சர்ஸால தான் அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை. எக்ஸாக்ட்லி. யாஹ். அண்ட் வி ஸ்டார்ட் கண்டிப்பா. வி கண்டிப்பா. ஸ்டார்ட் டு ஃபால் இன் லவ் வித் த சப்ஜெக்ட். பிடிச்சும் பிடிக்காட்டியும் ஆமா, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். இல்லையா? ஆமா, பிடிச்சும் பிடிக்காமலும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். அட்டெண்டன்ஸ்க்காக அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். வேற வழி ஆமா. இல்லாம அட்டெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா இன்னைக்குமே சொல்லிக் குடுத்த பாடங்கள் வந்து அன்னைக்கு ரியலைஸ் ஆகல. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா தட் ஸ்டேஸ் பேக். இட்ஸ் ஸ்டில் தேர். எக்ஸாக்ட்லி, இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஆ. அப்புறம் மீரா, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்னு. இப்போ நெறைய பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷனா இல்ல ஒரு தாட்டுன்னு வச்சுப்போமே.
இந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்பார்ன் ஸ்கில்லு. இதுக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப மெனக்கெடணும். நம்மளால வந்து கத்துக்கலாம் முடியாது இத அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்செப்ஷன் இருக்கு. மீன்ஸ் தட் இஸ் ஹவ் தே ம். பெர்சீவ் இல்லையா? ஸோ அத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆ அது வந்து இன்பார்ன் தானா? ஓகே. இது வந்து எப்படின்னா, இட்ஸ் கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்ற கதை மாரி தான். ஐ லுக் அட் இட் ஆஸ். இட் இஸ் தேர் வாஸ் எ ரீசன்ட் ஆர்டிகல் நேத்தி கூட தட் சம்திங் ஹஸ் பீன் ப்ரூவ்ட் ராங்ன்னு சொல்லிட்டு, அந்த ம். ஆர்டிகல் கிடைச்சுச்சுன்னா உங்களுக்கு நான் இந்த பாட்காஸ்ட் முடிஞ்சோட நான் அனுப்புறேன். ம். சோ கதைன்னு பார்க்குறப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படின்னா, ம். கனெக்டட் வித் சேல்ஸ் கான்செப்ட் பிசினஸ் கான்செப்ட் எப்படின்னா ம். இப்ப வந்து இப்போ டைப்பர்ஸ் செல்லிங் பண்ணணும்னா யாருக்கு செல் பண்ணுவோம் ம். குழந்தைங்களுக்கு பட் அதை ம். வாங்குறவங்க யாரு அம்மா தெரியும். அம்மா ம். அப்பா ம். whatever the adults only buy it so யா. the consumer is child ம். but the customer is parents இல்லையா ம். ம். அதே ம். மாதிரி இப்ப நம்ம கதை சொல்றதுமே இப்ப அந்த அந்த ஆஹ், குழந்தைக்கு இப்ப ம். நம்ம போய் மேரேஜ் கவுன் விற்க முடியுமா முடியாது. நோ ம். இட்ஸ் a wrong ப்ராடக்ட் ம். the child needs diaper, not the ம். marriage gown at the moment. So அதே ம். மாதிரி தான் நம்ம கதை எங்க சொல்றோம் யாருக்கு சொல்றோம்ன்றது இம்பார்ட்டன்ட் இருக்கு ம். எவ்ரி ஒன் இன் மை பெர்ஸ்பெக்டிவ் ஆர் ஸ்டோரி டெல்லர் they are unique for the story அவங்க ஷேர் அவங்க கதையா அவங்கனால மட்டும் தான் சொல்ல முடியும் வேற யாருனாலையும் வேற யாராவது சொன்னாங்கன்னா அதை உள்வாங்கி அவங்க in their perspective they will share it could be ம். even first person second person or third person whichever style ம். so ம். மெனக்கிடுறது ஒரு சில டைம் வந்து see I'll tell you ஸ்டோரி டெல்லிங்க வந்து ப்ரொஃபஷனா எடுத்து பண்றவங்க வந்து ம். yes they go for couple of certifications they go for training and workshops and all ம். எதுக்குன்னா now when you're sharing a story to a larger audience இல்லையா இப்ப அந்த ஆடியன்ஸ் வந்து அடல்ட்டா இருக்கலாம் ம். இல்லாட்டி when I say adult அதுல கூட ரெண்டு விதமா நம்ம பிரிக்கலாம் மிடில் ஏஜ்டா இருக்கலாம் இல்லாட்டி யங் காலேஜா இருக்கலாம் ம். இது மூணாவது விதம் வகையா பிரிக்கணும்னா இட் குட் பி ஃபார் ஓல்டர் பீப்புள் ம். யூனோ ஓல்டு when I say 60 பிளஸ் இவங்கள நான் சொல்றேன் ஓகேவா ம். இப்ப நம்ம ஒரு ஆடியன்ஸ் ஒரு சபையில ஒரு கதை சொல்ல போறோம்னா அந்த சபை மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு ஒரு ம். சபைக்கு ஒரு விதமா நம்ம சொல்லணும்னு இருக்கு அந்த நுவான்சன்ஸ் வேணா த மெத்தடாலஜி த ப்ராசஸ் இதெல்லாமே யூ யூ ஹாவ் டு லேர்ன் இஃப் அ பர்சன் இஸ் has got that inbuilt illati the person is like without any fear element na stage very okay let me ம். share a story கூட இருக்கலாம் but are people who are sitting in the audience will they listen to your story are they interested in the story that you share are they sitting கரெக்ட். there just because it is a KRA for their organization that they need to sit for a session ம். or have they come there? Yes, it is a KRA. It is to do according to, because I'll have to punch in so many hours. I will sit in this class. But I will come here, I will choose to sleep for some time. நீ கதை சொல்லு நான் தூங்குறேன் ஓகேவா ஸோ நம்ம ஆடியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் விதமா இருப்பாங்க ஸோ சப்போஸ் நம்ம சொல்ற விஷயம் யாருக்குமே போய் சேரல ஒருத்தருக்கு ம். போய் சேர்ந்தா கூட போறோம்னு நினைக்கலாம் ஒரு 100 பேர் இருக்கிற ஆடியன்ஸ்ல பட் வீல் ஹாவ் டு கால்குலேட் தி டைம் எனர்ஜி மணி த ஸ்பேஸ் எவ்ரி திங் தட்ஸ் பீன் இன்வெஸ்டட் ஆன் அஸ் ம். 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 அந்த 100 பேர்ல 50% கேட்டாலும் யா தட் இஸ் குட் எனஃப் இந்த 100 பேருக்கு நம்ம என்ன கதை சொல்லணும் இவங்களோட டெமோகிராஃபி என்ன இவங்க என்ன குவாலிஃபிகேஷன்னா எதுக்காக இருக்காங்க இவங்களுக்கு என்ன ஜானர்ல நான் சொல்லலாம் சோ இது எல்லாமே the research work that we do sometimes you get it as a training material when they go for storytelling sessions storytelling workshops training அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து எந்த செஷனுமே அட்டென்ட் பண்ணிருக்க மாட்டாங்க பட் தே ஆர் வெல் நோன் ஸ்டோரி டெல்லர்ஸ் இன் த மார்க்கெட் தட் இஸ் ம். பிகாஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பட்டு 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 மீட் பண்ணி அவங்க 1,00,000 செஷன்ஸ் பண்ணிருக்கலாம் அந்த 1,00,000 ம். ம். செஷன்ஸ்ல கண்டிப்பா ஒரு 10,000ல இருந்து 20,000 இல்ல 25,000 செஷன்ஸ் வந்து there could be failures they would have been in a situation அவங்க ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணிருக்க முடியாது அந்த ம். மாதிரி ஜாம்பவான் கிட்ட someone who is building storytelling as a profession அந்த மாதிரி ஜாம்பவான் கிட்ட கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் கத்துக்க முடியும் லைக் ஓகே. கார் வந்து எல்லாருமே ஓட்டலாம் ம். கண்டிப்பா எல்லாருமே ஓட்டலாம் ஆனா டிரைவர் சீட்ல உட்கார்ந்துதான் நம்ம தான் ஓட்டணும் நம்ம ஓட்டணும்னா நம்ம தான் ஓட்டணும் இல்லாட்டி ம். நம்மள ஓட்டிட்டு போவோம் கரெக்ட் தான்.
எவ்ரிஒன் கேன் ஷேர் ஸ்டோரி. சின்ன குழந்தைங்க they are the best to me the storytellers. அவங்க ஒரு அம்மானால கண்டுபிடிக்க முடியும் அந்த குழந்தை வந்து நெஜம் சொல்றதா இல்ல பொய் சொல்றதா, ஒரு சாக்லேட்டுக்காக ஒரு நெஜம் சொல்றதா இல்ல ஒரு சாக்லேட்டுக்காக ஒரு பொய் சொல்றதான்றது யூ கேன். ஸோ சில்ட்ரன் சோ பியூட்டிஃபுல்லி தே ஆர்டிகுலேட் அண்ட் சே. ஸோ எல்லாருமே குழந்தையில இருந்து எல்லாருமே ஸ்டோரி டெல்லர்ஸ் தான். சம் ஆர் சைலண்ட் ஸ்டோரி டெல்லர்ஸ், சம் ஆர் ஸ்டோரி டெல்லர்ஸ் who depict in their artistic way. Some storytellers, they do it in a dance way. Some storytellers, they write. So எல்லாருமே ஒரு 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 விதமா நம்ம கதையை ஷேர் பண்றோம். That's how I look at it. No one is a bad storyteller. No one is a, you know, no one, to me, no one is like, she's a bad storyteller, he's a bad, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. Might be சேல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது. தட்ஸ் when I put in my experience in the corporate, because corporateல நம்ம எப்பயுமே நம்மள ஊர்கால போட்டு ஊற வச்ச மாதிரி தான். யாருக்காக பண்ற, இது யாருக்கு பண்ற, இது எதுக்கு பண்ற, இதனால எவ்வளவு வரும், இதனால என்ன வரும், இத கேட்டு கேட்டு பழகிட்டாங்களா, அது நமக்கு மண்டையில அப்படியே ஊறி 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 போச்சு. So when we pick up storytelling as a profession, கண்டிப்பா மார்க்கெட்ல இறங்காம திட்டு வாங்காம நடக்காது. திட்டு வாங்காமனா ஆடியன்ஸ கனெக்ட் பண்ண முடியாம. மீன்ஸ் அது பட்டு எழுந்துக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க சொன்னீங்க ஆடியன்ஸ் தான் வந்து எல்லா செஷனுமே, பீட் ஸ்டோரி டெல்லிங், பப்ளிக் ஸ்பீக்கிங், கம்யூனிகேஷன், லீடர்ஷிப், நம்ம இந்த மாதிரி எந்த விதமான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாலுமே ஆடியன்ஸ் தான் வந்து பிரைம் இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஆடியன்ஸோட கண்டிப்பா. கனெக்ட் ஆகி உடனே இம்பேக்ட் தெரிஞ்சது, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கா? ஒண்ணுமே நடக்காமலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஏதாவது ஸ்டோரி சொல்ல போறப்போ லைக் வி கோ சோ எக்ஸைட்டட், ஏய் this story I know, I want to share, அப்படி ஆஜா ஆஹா ஓஹோன்னு போய் நிப்போம். நம்ம உலகத்துக்குள்ளேயே இருப்போம். ஆஹா அப்படியா இப்படியா ஓஹோ ஆஹோன்னு. அங்க பார்த்தாலும் ஒரு எக்ஸ்பிரஷனுமே இருக்காது ஆடியன்ஸ்ல. யாருக்கு வந்த விருந்தோன்னு உட்கார்ந்துருப்பாங்க. You know what, let me tell you, this is one example. இது மெட்டஃபரா எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாமா தெரியல. இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி எல்லாம் இருக்கும், ஓகேவா? நம்ம I'll tell you, you know, like ஒரு ஸ்டோரி டெல்லரா போனா கல்யாண மாலை நிகழ்ச்சியில நம்மள யாராவது இன்டர்வியூ பண்ணுவாங்க பாத்தீங்களா, நம்ம அந்த பொசிஷன், பொண்ணா ஒரு பையனா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கணும். ஏன்னா அப்பதான் நிறைய பேர் ஆடியன்ஸ்ல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இல்ல பசங்க பொண்ணுங்க தான் இருப்பாங்க. எப்படின்னா பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு அலைன்ஸ் பார்க்க வந்திருப்பாங்க. பசங்க ஒருவேளை இவங்க இந்த ஸ்டேஜ்ல இந்த பொண்ணு அவங்க இன்டர்வியூ பண்றாங்க, ஒருவேளை இவங்க எனக்கு ப்ராபப்ளி மைண்ட் அளவுல செட் ஆகுமோ, சரி அவங்க நம்பரை நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பொண்ணுங்க, ஓ திஸ் கை சீம்ஸ் டு பி ஓகே, இந்த பையன் என்ன சொல்றான் ஸ்டேஜ்ல, பொண்ணு ஒர்க்கும் பண்ணலாம், யூனோ she can be on her own, அப்பனா இந்த மாதிரி, so let me make a note of this guy's detail. So actually கல்யாண மாலை நிகழ்ச்சி மாதிரி தான். It has to be actually storytelling, literally. Sorry-யா. So it comes over experience. வேணும்னு தோணணும், ஓகேவா? அதே டைம் போன உடனே நான் கதை சொல்ல போறேன் இப்படின்னா that doesn't work. It might not work. அடல்ட் செட்டப்ல யாரும் நம்மள பண்ண மாட்டாங்க, இல்லாட்டி அந்த பேப்பரை தூக்கி எறிய மாட்டாங்க, ஓகேவா? பட் தட் கண்ணு மூலமா வர அந்த எக்ஸ்பிரஷன் இஸ் மோர் தென் எனஃப். நம்ம வேணா ஸ்டேஜ்ல இருந்து ஒரு வாட் டு சே, ஒரு எவ்வளவோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கலாம், ஆனா 100 பேர் அங்க உட்கார்ந்து இருந்தாலுமே அந்த 100 பேரோட கண்ணு நம்ம மேல இருக்கு. 100 பேரோட கண்ணுனா 200 கண்ணு பிளஸ் ஆர்கனைசர்ஸ், ஈவெண்ட், அப்புறம் நமக்கு பே பண்ண போறவங்க, ஓகே, அப்புறம் போனா பொண்ணு டீ காப்பி எடுத்துட்டு வராங்க. சோ ஒரு 300 கண்ணு நம்ம மேல இருக்கிறப்போ என்னடா சொல்ல போறோம்னு யோசிச்சு நிப்போம் பாத்தீங்களா? அந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல தான் நம்ம ஆக்சுவலி குவைட்டாவே இருக்கணும். சரண்டரிங். இந்த நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த சோசியல் மீடியால ஆட் எல்லாம் வரும் இல்லையா, ஈகோ, ஈகோலாம் சொல்லிடலாம், எனக்கு ஈகோ இல்ல, எனக்கு ஈகோ இருக்கு, நான் சரண்டர் பண்ணறேன். சரண்டர் பண்ணும்போது தானே தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு. அந்த 300 கண்ணுங்க முன்னாடி நம்ம ஒரு தடவை சரண்டர் பண்ணி, you can be, we have to be authentic.
தெரிஞ்சதையும் தெரியாததையும் நம்ம ஒத்துக்கணும். நம்ம ஒத்துண்டாதான் அவங்க நம்மள மதிப்பாங்க. தெரியலேன்னு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஸ்டேஜ்ல நின்னே இது பண்றப்போ ஆக்சுவலி அவங்க என்ன நினைப்பாங்க, இவளுக்கு இவ்வளவுதான் தெரியல, இவனுக்கு இவ்வளவுதான் தெரியும், போனா போட்டோம். பட் நம்ம we are falling flat. ஓகேவா? சோ கனெக்டிங் ஆன் a சீரியஸ் நோட், அந்த ஸ்டேஜ்ல நிக்கிறப்ப அந்த 300 கண்ணு இல்ல எவ்வளவோ பேர் அங்க இருக்காங்க. ஓகேவா? இன்னும் ஒரு 10 கண்ணாவே கூட இருக்கட்டும். அந்த 10 பேர்கிட்ட வந்து இவ்வளவு பேர் இருக்கீங்க, நான் சொல்ல போற கதை, நான் உனக்கு கதை ஷேர் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். பட் ஹவு இட் இஸ் கோயிங் டு ரிலேட் டு யூ பீப்புள் எனக்கு தெரியல. பிடிக்குமா பிடிக்கலையான்னு கூட எனக்கு தெரியல. நான் சொல்லிட்டு போயிடுவேன், எனக்கு பே பண்ணுவாங்க, என்னோட பேமெண்ட் வந்துரும். ஆனா உங்களோட டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து நீங்க குடுக்குறீங்களா? அதுக்கு நான் எனக்கு குடுக்குற பேமெண்டோட 10 டைம் நான் உங்களுக்கு வேல்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். we have to be authentic. நம்ம சரண்டர் ஆகணும். எனக்கு நம்ம இது sometimes it has happened, you know, like இப்ப காலேஜ்ல செஷன்ஸ் எடுக்க போறப்போ Gen Z, such a blessed children or students they are, that they have நம்ம டயத்துல ஃபிங்கர் டிப்ல இன்ஃபர்மேஷன் இருக்கிறோன்றோம். அவங்க எல்லாம் இன்ஃபர்மேஷனுக்குள்ள அவங்க உட்கார்ந்துருக்காங்க. உண்மைதான். நமக்கு வந்து ஃபிங்கர் டிப்ல தான் இன்ஃபர்மேஷன் இருக்கணும், நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லா இடத்துலயும் சொல்லலாம். இவங்க பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஒரு இன்னும் இருக்கு, அதுக்குள்ள இவங்க இருக்காங்க. சோ இவங்க கிட்ட தான் நம்ம வந்து ட்ரைனிங் எடுக்க போறோம், ஒரு பிபிடி ஸ்லைடு போட்டுடலாம். அவங்களுக்கு தெரியாத கண்டென்ட்டே கிடையாது, தெரியாத விஷயங்களே கிடையாது. But then still when I go to sometimes college, when I feel overwhelmed. So in the beginning I take definitely ஒரு 5 minutes, அது போன உடனே ஆரம்பிக்கணும்னு எந்த அவசரமும் கிடையாது, சம்டைம்ஸ் அவசியமும் இருக்காது. தட் இஸ் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். Connect with them, you know, like we can tell them, see, so many of you are there. நான் ஷேர் பண்றது வந்து it could be part of your syllabus or it could be to punch certain time duration உங்களோட கேலண்டர்ல. அதையும் மீறி நான் என்ன கொடுக்க முடியும்ன்றது நீங்க தான் டிசைட் பண்ண முடியும். only requirement என்னோடது வந்து be with me till, you know, this one. Let's journey together, let's evolve together. What I am sharing, I feel it's valuable. But if you feel it doesn't make sense, this is something I already know, I would want you to just raise your hand and let me know how we can go. When we give it to them, how to, what to, that's the thing. But I mean, these things I don't know if you can do for stand-up comedy and all. For stand-up comedy and all, like it's again a story where either you சொந்த செலவுல, நம்ம குருநாதர் வடிவேல் சொன்ன மாதிரி சொந்த செலவுல நம்மள வச்சு செய்யணும். So you have to prepare. One thing is preparation is a must wherever we go. ஓகேவா? ஆனா நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் 1000 மடங்கு ஜாஸ்தி அவங்க நம்மள வச்சு செய்யணும் தான் அவங்க வருவாங்க. உண்மைதான் அது. மோஸ்ட்லி இத வந்து நம்ம காலேஜஸ்ல பார்க்கலாம். நீங்க சொன்ன மாரி அந்த ஜென்ஸி அப்படிங்கிற அந்த ஜெனரேஷன் இருக்குல்ல, தே மோர் பிரிவிலேஜ்டுன்னு சொல்லலாம். எல்லாமே அவங்களுக்கு கையில இருக்கு. எல்லாமே தே ஆர் இன் ஒரு சில இடம் எங்க எதை யூஸ் பண்ணணும்ன்றது ப்ராபபிலி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணலாமா இருக்கும். அவ்வளவுதான். பட் தென் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம யோசிக்கும்போது, ஸ்டோரி டெல்லிங்க இப்போ காலேஜ் பசங்களாவது அட்லீஸ்ட் தே ஆர் யங்கர் டு அஸ். ஒரு நேரம் இல்லைனாலும் இன்னொரு நேரம் நமக்கு வந்து நம்மளோட வயசுக்கு மதிப்பு கொடுப்பாங்கன்னு வச்சுப்போமே. ட்ரெயினிங்ல நீங்க வந்து கார்ப்பரேட்ஸ் அடல்ட்ஸ் எல்லாம் டீல் பண்ணும்போது ஸ்டோரி டெல்லிங்க எப்படி நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க? ஏதாவது ஸ்ட்ரக்சர்டா ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் மாதிரி வச்சிருப்பீங்களா? See, I usually take first 5 to 10 minutes or at least 5 to 8 minutes to be there, to be with them, to understand the அந்த டைனமிசம், நமக்கு அந்த பேட்டர்ன். See, தான் ஆடாட்டாலும் தன் சதை ஆடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் when we are in one particular environment, your body, your mind will capture the pattern that is happening over there. We have to literally listen to our senses and see, observe பண்ணி நம்ம பார்க்கணும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டோம்ன்றது யோசிக்கிறதையும் தாண்டி யோசிக்கணும். பிகாஸ் லைக் எதுக்காக சொல்றேன்னா, நம்ம ஸ்கூல் டயத்துல இருந்து ஒரு விஷயம் எப்படின்னா அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஒரு சில குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொஸ்டினுக்காகவே வெயிட் பண்ணுவாங்க. நான் ஒரு சில டைம் தெரிஞ்ச சிலபஸே படிக்கிறதுக்குள்ள பெரும்பாடா இருக்கு, அவுட் ஆஃப் சிலபஸ் வரையும் அது என்ன 6 மார்க்கா அவன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வரலாம். ஆனா அந்த அவுட் ஆஃப் சிலபஸ் தான் நம்மள எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணிருக்கு. அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லிட்டு நமக்கு அந்த டைட்டில் தெரியாது அது எதுக்குன்னு சொல்லிட்டு நம்மள வைக்க
ஒரு ஆப் அந்த அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின்ல தான் வரப்போறதுடான்னு யோசிச்சுட்டு போவோம். எக்ஸாம்க்கு 100 மார்க் இல்ல 90 மார்க் படிச்சுட்டு போவோம். ஏன்னா பிச்ச 10 மார்க் நம்ம தான் குடுக்க போறோமே. மேல போடுற காசு சாமிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜோக் ஒண்ணு வரும். அந்த மாதிரி சோ அவுட் ஆஃப் சிலபஸ் எங்க போனாலுமே லைக் காலேஜ்ல வந்து சொல்லி கொடுப்பாங்க. சொல்லிட்டு இது அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து ஒண்ணு வரும். ஆனா ஒன்ஸ் வி ஆர் அவுட் சைட் காலேஜ் அகாடமிக்ஸ்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ் தான். 10 மார்க் மட்டும் தான் தெரிஞ்ச சிலபஸ்ல இருந்து வரும். அதுன்றத நம்ம லைஃப்ல தான் அப்புறம் காலேஜ் போய் படிக்க ஆரம்பிச்சு கத்துனோம். சோ அதே மாதிரிதான் இப்ப கார்பரேட்டா இருக்கட்டும், எந்த ட்ரைனிங் செஷனுமே அங்க இருக்கிற மக்கள் கிட்ட நம்ம வந்து கனெக்ட் பண்ண, ஹே ஹாய் மை நேம் இஸ் மீரா, ஹவ் ஆர் யூ, வாட் ஆர் யூ டூயிங், இட் டசன்ட் ஒர்க் ஆல்வேஸ் லைக் தட். நம்ம குவைட்டா இருந்து அவங்க என்ன பேசுறாங்க, ஹவு தே ஆர், இட் இஸ் நாட் டு பில்ட் அ கியூரியாசிட்டி, ஹே நம்ம குவைட்டா இருப்போம் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். இட்ஸ் நாட் லைக் தட். இட் இஸ் டு பி காம், not quiet, to be calm and to observe. And everybody comes with a great experience. How can I understand? ஒரு corporate training 10 பேர் ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் if I'm going as a trainer, அங்க வரவங்க CFO-வா இருக்கலாம், CEO-வா இருக்கலாம். அவங்க வந்து அவ்வளோ பெரிய லெவல்ல இருந்து இல்லாட்டி இன்வெஸ்டர்ஸா கூட இருக்கலாம். நம்ம வந்து அவங்கள மீட் பண்றப்போ we have to respect it. They have come here for 2 hours for our session. And we have to make it clear that every time a story is not about once upon a time and a moral. But stories are beautiful only when you start like that. But in a corporate kind of a setup, or when you go for such business kind of a setup, you cannot go always with such a. Yes, I have a structure. So I come up with certain case studies. Case studies now, something that I learned in the organization, something that I share with a couple of people. Sometimes I've used one case study and I have used it 10 times in a session also. 10 times. And 10 times different perspective வந்திருக்கு. நான் வந்து ஒண்ணு நினைச்சிட்டு போவோம், நம்ம ஒரு விஷயத்த நினைச்சிட்டு போவோம். ஆனா 10th perspective பாத்தீங்கன்னா totally different-ஆ இருக்கும். So one thing is my preparation or the structure, நீங்க கேட்ட out of syllabus இருக்கும். Pattern understanding, observation, and our story need not be for entire 3 hours for the workshop. Our story can be even for 10 minutes or 20 minutes. The remaining thing is how we connect. Because activities, இப்ப பாத்தீங்கன்னா முக்காவாசி யூடியூப்ல இருந்து எல்லா இடத்துலயுமே எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸுமே அவைலபிளா இருக்கு மக்களுக்கு. திருப்பி நம்ம பண்றது இல்ல. We can tell them this is an activity which I saw in YouTube. You might have also seen. You have tried, how about trying that again? But if you haven't done, how about doing? Even I wish to take part and see how it works. So என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம சொல்லிட்டோம்னா பாதி விஷயம் சால்வ்டு. ஏன்னா மேற்கொண்டு அவங்க நம்ம கையை கூட்டிட்டு போவாங்க. ஆக்சுவலா இதை நான் கத்துக்கணும். இன்ஃபேக்ட் நான் வந்து நிறைய தடவை வந்து பேனிக் ஆயிருக்கேன் சம்டைம்ஸ். பர்டிகுலராக காலேஜ் லிஸ்ட்டில் பண்ணும்போது இவங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷனை நம்மளால கிராப் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் பேனிக் ஆயிடுவேன் நான். பட் ஐ திங்க் இட்ஸ் அ லேர்னிங் இன் ப்ராசஸ் அப்படின்னு நினைக்கிறேன். போக போக I've had that, Sukanya. Because நிஜமா சொல்லணும்னா I've had that panic, I get that anxiety. அது எல்லாமே ஒரு பயம் இருக்கும். அப்புறம் நம்ம சொல்றது கேட்க மாட்டாங்களோ, நம்ம சொல்றது கேட்கணுமே, ஏன் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு தோணும் இல்லையா? அப்பதான் நம்ம வந்து பேனிக் வந்து ஃபியர் வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம்ல போயிடும். அப்ப லிட்டரலி ஒரு எனர்ஜி பில்ட் ஆகும். சோ டோட்டலி இட் இஸ் எனர்ஜி பில்டிங். நம்ம எனர்ஜியை நம்ம தான் பார்த்துக்கணும். Correct. So when we panic and when we fear, I think we can be totally open to these students. We can tell them, see, I fear that I might miss a grip, that I might not have you in my class. I'm sure that you know that I came here as a trainer. Exactly. I have something to share. This is something you might know. But how about traveling with me for next 20 to 30 minutes? Yeah. Just give me your precious time. I know this is the time that you would convert into your marks or for some leisure activity. But today, I'm asking this 30 minutes only for me. Give me that, see what I can give you in return. So it is difficult. Yes. நம்ம நடுக்கடல்ல கப்பலை இறங்கி தள்ள முடியுமான்னு கேட்பாங்கல்ல, அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து தள்ளித்தான் ஆகணும். உண்மைதான் அது. ஆக்சுவலா கொஞ்சம் ஓப்பனா இருக்கிறது நல்லது. அப்படி ஒரு நிலைமை வர வேண்டாம். பட் ஐம் டெல்லிங் யூ. பட் ஆக்சுவலி மீரா, நீங்க சொல்றது வந்து ஒரு ட்ரெய்னர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றீங்க.
சி திஸ் இஸ் வாட் ஐ நோ. நீ என் கூட கோஆப்ரேட் பண்ணினா, நான் வந்து உனக்கு ஒரு சில விஷயத்த எனக்கு தெரிஞ்சத உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு ட்ரெய்னர் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு சொல்றேன். இப்போ ஒரு ஆமா. காமன் பெர்சன் வந்து ஒரு ஸ்டோரியோட வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. ஒரு சேல்ஸ் ம். ரிலேட்டடாகவோ, இல்ல லீடர்ஷிப் ரிலேட்டடாகவோ, இஃப் சம்ஒன் வாண்ட்ஸ் டு டெலிவர் அ ஸ்பீச் அப்படின்னு வச்சுப்போமே. ஒரு ஸ்டோரி தான் ம். வந்து ஒரு டேக்லைன் மாதிரி அமையுது. மோஸ்ட்லி. ஆமா. ஒரு ஸ்டோரியோட தான் ஆமா. பல பேர் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு அப்படின்னு தென் தே கம் டு த மெயின் சப்ஜெக்ட். இப்ப இந்த மாரி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்க வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ம். இங்க வந்து நம்ம எஸ். போய் வி கேனாட் சரண்டர் இல்ல. ம். என்ன சந்தர்ப்பத்துல சொல்றீங்க? லைக் அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணும்போதா? இல்ல ட்ரெயின் பண்ணும்போது இல்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு ஸ்பீச் டெலிவர் பண்ண போறாங்க. ஒரு டெட் டாக் டெலிவர் பண்ண போறாங்க அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ இவென்ச்சுவலி ஆஹா. எல்லாருமே வந்து ஒரு ஸ்டோரியோட தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு டெட் டாக்க. இல்லையா? ஆமா, 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 ஸோ அந்த மாரி ஆமா. ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, சம்வேர் தே மைட் லூஸ் ட்ராக் ஆல்சோ. அண்ட் ஒரு யாஹ்! ஆங்சைட்டி, ஒரு பேனிக் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. இல்லையா? அப்ப நமக்குள்ளேயே நம்ம அந்த லூஸ் ஆயிருவோம். நம்ம ஆ ஸ்டோரிய நம்மளே நரேட் பண்ணி, நம்மளோட நரேஷன்லயே நம்ம உள்ள முழுகி கூட போலாம். எக்ஸாக்ட்லி. ஓகேவா? பட் வி ஹேவ் டு தேர்ஸ் சம்திங் கால்ட் ஆங்கரிங். சோ ஒரு ம். அந்த தூண்டில் தானே நம்ம சொல்லுவோம் ஆங்கரிங்ன்றது. அந்த ஆமா, தூண்டில் ஒரு ஆமா. இடத்துல போட்டே வைக்கணும். ஒண்ணு ஆடியன்ஸ் கிட்ட போடணும், இல்லாட்டி அந்த தூண்டில் நம்ம பிடிக்கணும். ஆடியன்ஸ் கிட்ட போடுறது வந்து அவங்க இழுத்துட்டு போறதுக்கு இல்ல. It should ம். serve us as a structure to remind us to come back. ம். 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 We are ம். not giving a task to the audience, but we are connecting. ம். 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 So, this is possible. இப்ப நம்ம ஏதோ பேசிட்டே இருக்கோம். ம். ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம். ஆனா எங்க போகும்னே தெரியாது. தெரியாது. So, when we are going, சப்போஸ் ஆடியன்ஸ் கிட்ட நம்ம ஒரு அது ஃபன்னி வேயா கனெக்ட் பண்ணணும்னா, நம்ம முன்னாடியே சொல்லணும். லைக் யூ கேன் யூஸ் திஸ், ஐவ் யூஸ் திஸ் சம்டைம்ஸ். ம். ஒரு சில விஷயம் நம்ம ஷேர் பண்றப்போ ஓவர்வெல்ம் ஆகி ஒரு 40 விஷயம் ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா வி மைட் ஹவ் கான் 50, 60, 70ல கூட போயிருக்கலாம். நம்ம ம். முன்னாடியே எக்ஸ்பெக்ட் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லலாம். சம்வேர் யூ ஃபீல் ஐம் கோயிங் அவுட் சைட் தி பாக்ஸ், நாட் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். ஓகே, சம்வேர் அண்ட் யூ திங்க் ஐம் கோயிங் அவுட் சைட் சப்ஜெக்ட், ஆ. இமீடியட்லி டேக் யூர் ஹேண்ட் அண்ட் கிளாப் ஃபார் மீ, ஐ வில் கம் பேக். ஒரு ஒரு certain ஹிண்ட். certain things, அந்த அந்த க்ஷணத்துல when you just create certain task, ம். this you can do it when you work with children and they come back, with adults also. ம். So a ம். clap usually என்னாகும், ஒண்ணு வந்து நமக்கு ரிமைண்டர் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல. Again a clap is to nudge. So you can build that positive reinforcement. நம்மளே அவங்க கிட்ட சொல்லி அவங்க கிட்ட நம்மளே கைத்தட்டு வாங்கிக்கலாம். ஆ. ஆக்சுவலா இட் மேக்ஸ் சென்ஸ் இல்லையா? சம்டைம்ஸ் வந்து இந்த மாரி வாட் இஸ் ஹேப்பனிங், யாஹ்! அவ எப்பயுமே ஹியூமனோட மென்டாலிட்டி என்ன தெரியுமா? நீ ம். சொல்லிட்டேல்ல, இரு இரு நீ நீ 41 40.1 போயா நான் கை தட்டுறேன் பாரு அப்படின்னு வெயிட் பண்ணி எப்படா யார வச்சு செய்யலாம் தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். உண்ம அது. நம்மளும் ஆடியன்ஸா இருந்திருக்கோம்ல. ஆமா. எவ்வளவு குறை தடவை யாராவது கண்டுபிடிப்போம் நம்ப. ஸ்டேஜ்ல ஆ. வந்தப்போ இதெல்லாம் பண்ணாமல இருந்திருக்கோமே, சாரி அதெல்லாம் பண்ணாம இருந்திருக்கேன்னா ஐ பீன் அ ஹார்ட்கோர் பேக் பெஞ்ச். ஓகே, கை தட்டுறது, விசில் அடிக்குது, ஆமா. எப்படா நம்ம ஹைட்னால இழுத்து பிடிச்சு முன்னாடி பெஞ்ச்ல உட்கார வைப்பாங்க. ஆனா நம்ம உட்கார மாட்டோம். வானா லாஸ்ட் பெஞ்ச்ல போவோம். எங்க 5'8", 5'9", 5'10" உட்கார்ற இடத்துல ஒரு 5 ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறது அங்க போய் உட்கார வேணாம். சோ நம்ம வந்து ஆடியன்ஸ் கிட்ட நம்ம எப்பயுமே நல்ல ஒரு டீல் பண்ணி வச்சுக்கணும். டீல்னா லைக் லைக் யூ கேன் கிவ் தெம். ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா, நான் எங்கேயாவது ஓவர் போர்ட் போறேன்னா கை தட்டிடுப்பா, இல்லாட்டி ம். சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இட் மேக்ஸ் they சென்ஸ். will be waiting. இரு, wait, I will catch hold of you. அவங்களுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன். நான் கண்டுபிடிக்கிறேன்னா நீ then you can split the audience into 2 3 groups, 2 groups. ம். சரி பாக்கலாங்க, இவங்க கண்டுபிடிக்கிறாங்களா அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஐஸ் ம். பிரேக்கிங் மாதிரி. ம். ஒரு தடவை ம். நமக்கு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, நம்ம எந்த கண்டென்ட் நம்ம ஷேர் பண்றோமோ அதுல 25% நம்ம ஷேர் பண்ணா கூட கனெக்ட் ஆயிரும். பூரா பிபிடியுமே படிக்கணும்னு அவசியம் இல்ல. பிபிடியே போட வேண்டாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல. வாட் ஐ டூ, நான் பிபிடி வந்து எடுத்துட்டு போவேன், ஆனா போட மாட்டேன். இந்த ம். லாஸ்ட் இந்த மாதிரி டீம் வந்து ஆடியன்ஸ் 2 டீமா 3 டீமா பிரிச்சுட்டு ஸ்கோரிங் சிஸ்டம் மாதிரி. ம். ம். சப்போஸ் நீ வந்து அவங்க டீம்ல யாராவது பேசுறத பாத்தீங்கன்னா, இங்க வந்து -10 போட்டுறேன், நீ எனக்கு மட்டும் சொல்லுன்னு. அப்படியே பாத்தீங்கன்னா அட்டென்டிவா எப்படா மார்க் எடுக்கலாம் அந்த டீம்லன்னே போயிட்டு இருக்கும். சோ அதே மாதிரி இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கிளாப் இல்லையா, ஓவர் போர்ட் எந்த டீம் ம். ஃபர்ஸ்ட் சொல்றாங்களோ அவங்களுக்கு போனஸ் 50.
அப்ப என்ன ஆகும்? யூ நீட் டு பெக் இட் டு அன் அவுட்கம். ஒரு ஸ்கோரிங் மாதிரி சிஸ்டம் போட்டானா நம்ம சொல்லிடணும், இந்த ஸ்கோர் வந்து போர்ட்ல தான் இருக்கும். உங்களுக்கு மென்டலி ஒரு இமோஷனலி ஒரு 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 ரஷ் கொடுக்கும். அட்ரினலின் ரஷ்ன்ற மாதிரி ஒரு ஒரு உற்சாகமா விளையாடுறதுக்கு இல்லாட்டி டேக் பார்ட் இந்த ஈவெண்டா இருக்கலாம். பட் யூ டோன்ட் கெட் அவுட் ஆஃப் இட் a monetary or a materialistic outcome, but what you can carry is an experience. So அந்த ஆக்டிவிட்டி பேஸ் நம்ம பண்ண என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜ் மேல நம்மளே நம்ம அறியாமலே கண்ணை திறந்து சிரிப்போம். பாத்தீங்களா? வாய் திறந்து இல்ல, கண்ணை திறந்து அப்படியே சந்தோஷமா சிரிப்போம் இல்லையா? That's the time the audience has built a connect with us. அவங்களோட சிரிப்பு, அவங்களோட ஒரு பாடி லாங்குவேஜ் நம்ம கூடயே இருக்காங்கன்ற. So that is a story built with a connect. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துன்னு அந்த பிபிடியை போடலாம். இல்லாட்டி இவ்வளவு நேரம் நம்ம பேசணும். சோ உங்க 4 டீமா நான் பிரிச்சிருக்கேன். உங்க டீம்ல இருந்து 2 பேர் வாங்கன்னு சொல்லிட்டு யூ கேன் ஆஸ்க் them to run the PPT. நான் அப்புறம் சொல்லலாம், இந்த பிபிடி வந்து நான் தான் ரன் பண்ணுமா, நீங்களே கூட ரன் பண்ணிருக்கலாம். பட் why did we do all those in the beginning சொல்லிட்டு you can open the floor. They will create story for you. நைஸ். இல்ல ஆக்சுவலா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் ஆக்சுவலா யோசித்ததே கிடையாது சுத்தமா. எனக்கு என்னன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து டெலிவரியில பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா நம்ம யோசிப்போம். கொடுத்துருக்க கண்டென்ட் நம்ம எப்படி டெலிவர் பண்ண முடியும் எஃபெக்டிவா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிப்போம். இட் இஸ் ஆக்சுவலி நாட் நெசசரி. இன்னும் கொடுத்துருக்க கண்டென்ட் எல்லாத்தையும் டெலிவர் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கிறது நீங்க It doesn't happen. நம்ம போற மைண்ட் செட்டே நான் பண்ணிருக்கேன், அதை முடிக்கணும், இது ஃபுல்லா குடுக்கணும் அப்படின்னு போவோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுல 1% கூட நம்மளால ஷேர் பண்ண முடியாது. சப்போஸ் பில் பண்ணலனா. உண்மை அது. அண்ட் மீரா, இப்போ நம்ம வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அதெல்லாம் பேசும்போது மேஜராக நம்ம வந்து கம்யூனிகேஷன், லீடர்ஷிப் இதை பற்றி தான் மோஸ்ட்லி பேசுகிறோம். இப்போ இதை வந்து ஸ்டோரி டெல்லிங்லாம் எப்படி கொண்டு போகலாம், இது ஒரு கதை மூலமாக எப்படி கொண்டு போகலாம், எப்படி கொண்டு போனால் சுவாரஸ்யமாக இருக்கும், ஒரு சில செஷன்ஸ் எப்படி கொண்டு போனால் ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும், இதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன். See, real life stories. Human nature, pathina, not only human, it's there in animal or birds also. Gossip. திடீர்னு ஒரு 4-5 பேர்ட்ஸ் குள்ள கிச்சு கிச்சு கிச்சுன்னு சத்தம் வரும். இல்லாட்டி 4-5 டாக்ஸ் குள்ள குடு குடுன்னு சத்தம் வந்துச்சுன்னா வேற டெரிட்டரியில இருந்து இன்னும் 2 டாக்ஸ் எட்டி பார்க்கும், யாரா அது, who's that அப்படின்னு சொல்லிட்டு. Okay, and the cats பாத்தீங்கன்னா usually they don't get into any of these things ன்னு சொல்லுவாங்க. அந்த cat attitude ன்னு. அந்த கேட்டே ஏதாவது சத்தம் பயங்கரமா வந்துச்சுன்னா லைட்டா காதை மட்டும் தூக்கி எட்டி பார்க்கும். So we human, we love gossip. Right? Gossip என்ன இருக்குன்னா சுவாரஸ்யம். நமக்கு ஒரு விஷயம் தெரியல, ஆனா ஏதோ சுவாரஸ்யம் இருக்கு, என்னமோ ஒரு விஷயம் இருக்கு. Why does media talk a lot about film news and other things? Because film news, it's not only about the film being made. It is a gossip beyond that. இல்லையா? So human ஓட nature ஆரம்ப காலத்துல இருந்தே operating on fear mentality and gossip. Gossip என்னன்னா வாயிலேயே வடை சுடலாம், அடை சுடலாம், காபி குடிக்கலாம், டீ குடிக்கலாம், பொங்கலே பண்ணி சாப்பிடலாம். ஓகே, ஃபியர் எலிமெண்ட் எப்ப நம்ம அந்த காப்பியை போட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்க போறோமோ அப்பதான் ஃபியர் எலிமெண்ட் வரும். ஓகே, நான் எதுக்கு காப்பி போட்டு கொடுக்கணும், நான் வந்து உட்கார்ந்து நீ போடுற வடைய வாயில சுடுறியா நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து கேட்கிறப்போ that's the thing. So we need to know that when we talk about soft skills, another thing, we cannot be always talking about that. Sometimes, you know, people have heard lot about motivation, people have heard lot about motivational gurus and all those things. Okay va? But people want beyond that. நம்மனால அதை கொடுக்க முடியுமான்னு தெரியல. பட் அது அவ்வளோ அவங்க எதிர்பார்க்கிற அளவு கொடுக்க முடியாட்டுமே, அட்லீஸ்ட் if you can understand, case studies usually help a lot. Or என்னோட இது பாத்தீங்கன்னா usually theater based. You can create a story, give it to them to come and perform. As they perform, when you sit as an observer, right, you're sitting on several golden hours. That when you observe these students doing, சரி இன்னொரு குரூப்க்கு you can open it up. நான் இந்த கொடுத்த ஸ்டோரியை இவங்க இந்த மாதிரி நரேட் பண்ணாங்க. What is your observation over here? We should not ask what do you think is missing in their story. What is your observation? அப்புறம் அந்த டீம் வந்து this is my observation. Then you open the floor. இது எப்படின்னா எல்லாரையும் கேட்டா பதில் வராது. குரூப் வைஸா பாயிண்ட் சிஸ்டமா எடுத்துட்டு போறப்ப காலேஜ்ல எஸ்பெஷலி பிகாஸ் யூ ஆல்சோ ஒர்க் வித் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால சொல்றேன். So when we attach an outcome with a story, outcome வந்து here in the form of a goal, you know, marks on the board, you put it across. It helps. It is one way of connecting. But namakita vandu, if we do not have a yardstick, right, to connect with something what we're talking, even we won't connect, even people will not connect. We can be there as a formality for 2-3 hours,
put the PPT and come back. ஆனா நமக்கே we might ourselves feel இல்லையா? ஸோ அந்த ஃபெயிலியர்ஸ் வந்து எப்பயுமே இருக்கும். எல்லா செஷன்லயும் எவ்வளோ 1,00,000 ஈவெண்ட்ஸ் பண்ணாங்கூடி 1,01வது ஈவெண்ட்ல கால் எடுத்து வைக்கிறப்பையும் ஒரு ஃபியர் இருக்கும். நம்ம சொல்றது இவங்களுக்கு புரியுமா? கேன் ஐ கனெக்ட் வித் தீஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த ஸ்டோரி வாட் யூ டெல் யுவர் செல்ஃப் இஸ் பி authentic. Become prepared. If you haven't prepared, tell them. நான் ஒண்ணு நினைச்சேன், ஆனா உங்களெல்லாம் பார்த்தா வேற நடக்கிற மாதிரி இருக்கு. எங்க குருநாதர் வடிவேல் சொன்ன மாதிரியே பேஸ்மெண்ட் மட்டும் அப்படியே ஆடுது. ஓகே, பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, பேஸ்மெண்ட் ஆடுது, என்ன நடக்கும் தெரியலையே. People laugh. So when you show your authenticity in a controlled, bordered way, நம்மள வந்து ஒரு சில ஸ்டேஜ் மேல we cannot நம்மளே வச்சு ரொம்ப பேச முடியாது. We need to have a border crossing or line of control. அத மீறி போக கூடாது. So certain expectations set பண்ணிட்டா nothing can go beyond value system principles. So authentic, be authentic. ஆத்தென்டிசிட்டி. மீரா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பேசணும்ல. ஒரு ஸ்டோரி டெல்லரா ஹவ் யூ ஷுட் இல்ல குட் டூ அப்படிங்கிற மாதிரி நம்ம டூஸ் பத்தி பேசணும். இப்போ இந்த டோன்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல காமனா பீப்புள் பண்ற ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும்ல. ஓகே, டோன்ட்ஸ் சொல்றதோட அதுவே டூஸ்லயே நான் போட்டுறேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெயின் திங் வந்து பொய் சொல்லக்கூடாது. ஓகேவா? எந்த விஷயத்திலயுமே ஒரு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றப்போ பொய் சொல்லக்கூடாது. நம்ம பொய் சொன்னாலும் தான் ஆடாட்டியும் தன் சதை ஆடுன்ற மாதிரி அவர் பாடி வில் ஷோ தட். ஓகே, ஒருத்தர் நம்மள ப்ரூவ் பண்ணோம், எல்லாத்தையும் அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனை ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம இல்லாததை சொல்லக்கூடாது. யூஸ்வலி பீப்புள் வாண்ட், பட் இன் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பிக் அவர் பொய் இஸ் தி ஆடியன்ஸ். ஓகே, தட் இஸ் மை பெட்டர். எக்ஸாக்ட்லி. எஸ். செகண்ட் திங் வந்து கிரெடிட் கொடுக்கணும். சப்போஸ் ஒரு கதையை நம்ம எங்க இருந்தாவது சுருட்டி இருக்கோம்னா, நான் இங்க இருந்து தான் இந்த கதையை கொடுத்தேன், அங்க இருந்து சுருட்டினேன், இங்க சுட்டு தரேன் உங்களுக்கு அப்படின்றத சொல்லணும். கிரெடிட் கொடுக்கணும். ஓகேவா? இல்லாட்டி எனக்கு இந்த கதை எங்க இருந்தோ வந்துச்சுன்னு தெரியல, இருந்தாலும் யார் அதை எழுதினாலும் யார் அதை சொன்னாலுமே ஓரல் ட்ரெடிஷன்லயே தான் இருக்கு, அதை இன்னும் டாக்குமெண்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச விதமா இதை நான் சொல்லியிருக்கேன், ஆனா இந்த கதை உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அதை நீங்க வேற மாதிரி சொல்லலாம். ஒருவேளை நான் சொன்ன கதையில வந்து ப்ராபபிலி மலைன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா நீங்க கேட்டு வந்த அதே கதையில வந்து உங்க கதையில ஒரு பீச்சா கூட இருந்திருக்கலாம். சோ ஒத்தென்டிசிட்டி மட்டும்தான். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து ஒத்தென்டிசிட்டியை டச் பண்ணக்கூடாது. நிஜத்தை சொல்லணும், தெரிஞ்சதையும் தெரியாதையும் நிஜத்தை சொல்லணும். ஒரு விஷயம் நமக்கு தெரியல, புரியலன்னா ஈஸி டு சே ஆன் த ஸ்டேஜ், புரியாத மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன், என்னோட கண் பார்வையில் அது வந்து நெகட்டிவ் கான்பிடன்ஸ். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, வாட் இஸ் தட், fake it until you make it. இல்லையா? See, it depends. What you're faking depends. Fake is a fake. இல்லையா? So இது வருது, இது வரல, இது தெரியும், இது தெரியல. I would say practice until you practice always. I'll practice, learn, accept and learn. This has to be I just shared with the flow நம்ம கான்வர்சேஷன். பிராக்டிஸ் பண்ணும், லேர்ன் பண்ணும், அப்சர்வ் பண்ணும், லேர்ன் பண்ணும், ஷேர் பண்ணும். இதுதான் நம்ம பண்ணணும் ஆக்சுவலி. சோ டோன்ட்ஸ் பாத்தீங்கன்னா, டோன்ட்ஸ்னு சொல்ல மாட்டேன், அது டூஸ்லயே தான் நான் ஆட் பண்ணுவேன். கிரெடிட் கொடுக்கணும், தெரியலன்னு சொல்லணும், பொய் சொல்லலாம். ஸ்டேஜ்ல வந்துட்டா வாழ்க்கையில வீட்டுல சொல்ற பொய்யெல்லாம் வேற. இப்ப I can, as a mother, I would lie my daughter also. She wants me to make what is that, French fries அப்படின்னு சொல்லிட்டு, I've hidden the potato some other place. I said I don't have potato at home. Right? So but I can't do that on the stage. ஏன்னா முழு பூசணிக்காக சோத்துல மறைக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி. So stage and வரப்போ see, people might have different perspective. Fake it until you make it. That could be a kind of a motivation you give yourself until you create an outcome. You're already working on something. If you're continuously working on something and still the output varla, ana the output ஒரு நாள் வந்துரும். You keep faking it and one day when it happens, yes, it wasn't a fake ன்னு வரலாம். But எல்லா விஷயத்துலயுமே அது நடக்குமான்னு கேட்டானா question mark. மீரா, இப்போ
உங்களோட ஃபேவரட்டான ஸ்டோரி டெல்லர்ஸ் அப்படின்னு யாராவது இருப்பாங்கல்ல? ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? யார் அவங்க? அவங்கள பத்தி கொஞ்சம் லிசனர்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஆக்சுவலி ஸ்டோரி டெல்லர்ன்னு வச்சு நான் யாரையுமே ஒரு ஃபேவரைட் பெர்சனா, ஸ்டோரி டெல்லரா அந்த மாரி இல்ல. எனக்கு வந்து ம். என்னோட பாட்டி, அம் மிஸ் என்.எஸ். மீனாட்சி. அம் ஷி வாஸ் அ ப்ரொஃபஷனல் கர்நாடிக் மியூசிக் சிங்கர். ம். அண்ட் கதைன்ற விஷயம் வந்து எங்க பாட்டினால தான் நெறைய கதை. அம் அம் மதுரை மதுரை சார்ந்த கதைகள். பிகாஸ் மதுரை மண்ணு பார்த்தீங்கன்னா, தே சே லைக் சங்க தமிழ் வென் யூ டாக் அபௌட் சோ ஆமா. மெனி கதை, நாயன்மார்கள் கதை, எல்லா கதையுமே அங்க தே டாக் அபௌட், ரைட்? அழகர் ஆத்துல இறங்குறத மதுரை பத்தி. மீனாட்சி கோயில். ஆமா. ஆமா. 63 நாயன்மார்கள், இது எல்லா கதையுமே திருநெல்வேலின்றது பேர் ஏன் வந்தது? ம். திருநெல்வேலி அப்படின்றது அந்த மாரி எனக்கு குழந்தையில இருந்து பாட்டி கதை சொல்லுவா. அந்த கதைய நான் ம். முழுசா கேட்க மாட்டேன். கதை கேட்க போறதே அப்படியே கேட்டுட்டே தூங்கிடலாம். ஓகேவா? எந்திரிச்சதுக்கு அப்புறம் காத்தால எங்க பாட்டி சொல்லுவா, "தூங்கிட்டு காத்தால எந்திரிச்சு கேட்கலன்னு சொல்லக்கூடாது" அப்படின்னு. தட்டுவா, "ஊ கொட்டு, ஊ கொட்டுன்னுவாங்க." அந்த ஊ கொட்டி கொட்டியே பாட்டி கிட்ட கதை கேட்டேன். ஆனா பாட்டி ம். இல்லாதப்ப தெரிஞ்சது லைக் கதைன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் லைஃப்ல மிஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு. So ம். ம். my daughter, uh, she became my PR person or whatever what do you call it as that permanent மார்க்கெட்டிங் employee. ஹெட். She she went to bed. எங்க அம்மா கதை சொல்லுவா வீட்டுக்கு வரியா, எங்க அம்மா கதை சொல்லுவா வீட்டுக்கு வரியா. பேரண்ட்ஸ் கிட்ட வந்து குழந்தைங்க கிட்ட இல்ல, பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நீ கதை சொல்வீங்களா குழந்தைக்கு? இல்ல. ஏன்னா கம் அண்ட் லேர்ன் ஃப்ரம் மை மதர். ₹500 ஒரு கிளாஸ் கொடுத்தா போறோம்னு சொல்லிட்டு ஐம் லைக் சோ சோ என்.எஸ். மீனாட்சி என்னோட பாட்டி இஸ் மை ஃபேவரட் ஸ்டோரி டெல்லர். என்னோட குருநாதர் ம். Ramesh Prasad. He is also Gurunatha for Abhishek also, whom you know, Abhishek Ayappan. ம். எஸ். So Ramesh Prasad வந்து NLP Neuro Linguistic Programming. அவர்தான் அவரை நான் வந்து நீங்க இன்னைக்கு கேட்டப்பதான் அவர் ஒரு ஸ்டோரி டெல்லர்ன்ற இதுல நான் பார்த்தேன். யோசிச்சீங்க. ஆ. பிகாஸ் he has been what I am today, ம். is of course because of him. பிகாஸ் ஒரு நாள் ஃபைட்டா ஃபிளைட்டான்னு கேட்டானா ஃபிளைட் பிடிச்சிட்டு போயிருவேன். யாருடா உட்கார்ந்து சண்டை போட்டு ப்ரூவ் பண்ணி டிபேட் இதெல்லாம் நமக்கு என்னைக்குமே லைக் தூரத்துல இருந்து ம். தூரத்தை பச்சா கண்ணு குளிர்ச்சின்ற மாதிரி. சரி நீ பேசினா நீ சௌக்கியம் நான் சௌக்கியம். சம்சாரம் மின்சாரம் படத்துல லக்ஷ்மிமா சொல்ற மாதிரி ஆமா. அந்த ஐ லவ் மாரி தட் தான். டயலாக். ஓகே, நீங்க சௌக்கியமா நான் சௌக்கியம், நீங்க சாப்பிட்டீங்களா நான் நான் சாப்பிட்டேன், சாப் இப்படியே இருந்துட்டு போவோம். ஐ ஆப்ரேட் இன் தட் ம். ம். அன்கான்சியஸ்லி எவ்ரிவேர் ஐ ஆப்ரேட் இன் தட் ஒன்லி. ஓகேவா? ஒரு விஷயம் சொன்னா நான் கேட்டுக்கிறேன். ஓகே, பட் இத ப்ரூவ் பண்ண அதுன்னா வேணா சயின்ஸ்ல படிக்கிறப்ப வேணா தஸ் ப்ரூவ்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு லைன் எல்லாம் போட்டு மார்க்குக்காக பண்ணிடலாம். ஓகேவா? ம். சோ அவர்கிட்ட ஒரு தடவை வந்து வாக்குவாதம் நடந்துச்சு. ம். அப்ப அவர் வந்து ஒரு தடவை வாட் ஸ்டோரி ஆர் யூ டெல்லிங்னா அப்ப வந்துச்சு. வாட் டு யூ மீன்? Why can't I say story? What is wrong in I telling story? அன்னைக்கு that changed a lot in my life. So ம். I owe it to him. He is a phenomenal person. ஸ்டோரி டெல்லிங்ல ஒண்ணு சொல்லுவாங்க ம். எழுதுறதுலயுமே, ஷோ டோன்ட் டெல் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு கதையை வந்து ஒரு சென்டென்ஸ்ல படிக்கலாம். அந்த ஒரு சென்டென்ஸ் கூட ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் வேர்டு போற வரைக்கும் நம்ம கேட்போம் இல்லையா? ஒரு ஆமா. புக் எடுத்தானா ஃபர்ஸ்ட் வேர்ட்ல இருந்து லாஸ்ட் வேர்ட் வரைக்கும். சோ a story can be as a length of a book, or it could be one word, it could be one sentence, or a story could be in the silence without telling anything else. யூ ஓ ஹிம். யா டெஃபினெட்லி. நான் இதெல்லாம் பண்ணுவேன் கூட ஐ டோன்ட் நோ. வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். பிரகாஷ் ராஜ் ஒரு ஒரு இன்டர்வியூல சொல்லுவாரு, சார் ம். நீங்க ஆக்டர் ஆகாம இருந்து டிரைவரா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மைட் பி ம். ராங் த naming of the sentence and choice of examples. He says ம். whatever domain I picked up, I would have flourished in that. So I don't know what domain I would have picked and how I would have flourished. ம். Sales ம். is ம். something I love, recruitment sales. I would ம். have continued in that. இல்லாட்டி இப்போ ஒண்ணுமே பண்ணாம கூட இருந்திருக்கலாம். எனக்கு தெரியல. பட் டுடே ம். whatever நல்லா little amount இருக்கும். and big amount and whatever I am doing, ம். um, I owe it to him. ம். He ம். is ம். the Sutradhara rather. சோ வெல் செட். சீரியஸ்லி. Yeah, yeah. சில நேரத்துல குரு My வந்து party, அவங்களோட பார்ட் என்னன்னு நமக்கே ஆமா. தெரியாது. கண்டிப்பா, ம். we don't know. ம். Veera, thank you so much for spending your time with me. And Thanks to you for giving me an ஆக்சுவலா இது வந்து opportunity. ஒரு ஹோல் நியூ ஒரு இன்சைட்ட குடுத்துருக்கு எனக்கு. இப்படிலாம் கூட இருப்பாங்களா? அப்படிங்கிற மாதிரி. அச்சச்சோ! என்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன பத்தியே இல்ல, இல்ல, சொல்லிட்டேன்னு இல்ல. தெரியலையே. போயிட்டு பார்க்கணும். நாட் இன் த பேட் சென்ஸ்.
நான் வந்து எப்படி ஓகே. இப்படியெல்லாம் கூட ஒரு விஷயத்த கன்வே பண்ண முடியுமா? ஸ்டோரி ஒரு கதையா ஒரு விஷயத்த கன்வே பண்ண முடியுமா? அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து இப்ப பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு புரியுது. எப்படி நம்மள நாமே வந்து மெருகேத்திக்கிறது, எப்படி அத ஆத்தென்டிக்கா கொண்டு போகுறது. அண்ட் இட் இஸ் சம்திங் தட் எவ்ரிஒன் ஷுட் ஆக்சுவலி கல்டிவேட் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் இல்லாம யாரா இருந்தாலுமே, இது ஒரு அழகான ஒரு விஷயம். ஒரு கதை மூலமா ஒரு விஷயத்த சொல்றது, அப்படி ஒரு நல்ல மாரல சொல்றதுங்கிறது வந்து எல்லாராலயும் முடியறதில்ல. அண்ட் தேங்க் யூ ஸோ மச், ஸோ வெரி மச். ஏன்னா நான் கூப்பிட்டதுக்கப்புறம் நீங்க வருவீங்கன்னு கூட எனக்கு தோணல. ஆனா பிஃபோர் வி வைண்ட் அப் ஐ ஹேவ் ஐ ஹேவ் அ வெரி வெரி ஷார்ட் ராபிட் ஃபயர் கொஸ்டின் செஷன் ஃபார் யூ. யார் வந்தாலும் இது வந்து இங்கேருந்து தப்பிக்க முடியாதுங்கிற மாரி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது ஃப்ரம் மை ராபிட் ஃபயர். இல்ல முடியாது. Yeah, sure. Ask me. யா ஷூட் ஷால் வி? Yeah, shoot it. Just shoot ம். it. ஒரு வார்த்தையில நீங்க ஒரு ஸ்டோரி டெல்லர் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? மாயா கதா. ம். உங்களோட ஃபேவரைட் சைல்ட்ஹுட் ஸ்டோரி எது? ஆ நெறைய இருக்கு. எங்க அம்மா சொன்ன ஒரு ஸ்டோரி. எப்ப கேட்டாலும் ஒரே கத தான் எங்க அம்மா சொன்னா. இப்ப கேட்டாலும் அதே கத தான் சொன்னா. ஒரு குழந்தை இருந்துச்சு. அ. அவன் வந்து அவ அம்மாவுக்கு உடம்பு முடியல. ராஜா குயிக்கா சொல்லிர்றேன். ராஜாவோட அரண்மனைக்கு போனா வேலை பண்ணா தான் சப்பாத்தி கிடைக்கும். ம். ஆனா அன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல. அப்ப என்னாச்சு, இந்த குழந்தை வந்து சொல்லிச்சு, "நான் போய் வாங்கிட்டு வரேன்ம்மா. நான் போய் வேலை பண்ணி சப்பாத்தி வாங்கிட்டு வரேன்." ஐ மீன் அவங்க வேலை பண்ணனா கூலி குடுப்பாங்க. ம், சப்பாத்தி ம், குடுப்பாங்க. ம், ம். ஓகேவா? ஆ என்ன காமெடின்னா, இந்த கதை ரொம்ப வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. ஆனா சப்பாத்தி குடுப்பான்னு எங்க அம்மா எனக்கு அப்ப சொல்லியிருக்கா. ஐ டோன்ட் திங்க் ஐ குட் ஹேவ் சப்பாத்தி. அந்த குழந்தை பாவம் நல்ல வேலை பண்ணி, ராஜா ரொம்ப சந்தோஷம். ராஜா பேலஸ்ல வேலை பண்ணி, ம், இந்த குழந்தை வந்து ஒரு நாளு சப்பாத்தி குடுத்தோனே வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அம்மா ம். கிட்ட குடுக்குறா. அம்மா இந்தாம்மா சப்பாத்தின்னு சொல்லிட்டு சப்பாத்தி பிச்சு பார்த்தேன்னா, அதுல ஒரு மோதிரம். அ. அடடா! நம்மளோடது இல்லையே அப்படின்னு அம்மா சொன்னோனே, அந்த பையன் சொன்னான், எந்தும் இல்லையேம்மான்னு. அப்ப அவ அம்மா சொன்னாலாம், லைக் இது நம்மளோடது இல்ல. ராஜ பரம்பரை மோதிரம் மாரி இருக்கு போய் ம், குடுத்துருன்னு. ம். அந்த குழந்தை அந்த சப்பாத்தியோட எடுத்துட்டு போய் மோதிரத்த குடுத்தோனே, ராஜா ரொம்ப சந்தோஷமாயி, அவன ம். ரொம்ப நல்லா பாத்துண்டா அப்படின்னு சொல்லிட்டு கதையாம். இந்த கதை தான் எங்க அம்மா எப்ப கேட்கும் போதுன்னு சொன்னா. சப்பாத்தில மோதிரம் கதை. என்னால இத மறக்க முடியாது. சரி, எப்ப மாரல் ஆஃப் கேட்டாலும் த ஸ்டோரி. ஆமா. எப்ப கேட்டாலும் இதுதான் சொல்லுவா. ஆமா. சப்பாத்தி, சப்பாத்தி மோதிரம். ஏன்னா பாட்டி கதை கேட்க வச்சு ஊற வச்சுட்டா. அந்த உப்புல ஊறுகாய் ஊறும் பாத்தீங்களா? எஸ்பெஷலி ம். எலுமிச்சம்பழம் ஊறுகாய். அந்த ஆ. மாரி ஊற வச்சு அம்மா கிட்ட கேட்கும்போது அம்மா வில் கிவ் மீ இன்ஸ்டன்ட் புளியோகரேஸ். ஓகே. சரி. இப்போ வந்து ஒரு புக், ஏதாவது ஒரு புக் உங்களோட பெர்ஸ்பெக்டிவே மாத்திருக்கோம்ல. ஸ்டோரி டெல்லிங்னா இதான்ப்பா அப்படிங்கிற மாரி ஒரு பெர்ஸ்பெக்டிவே மாத்திருக்கோம்ல. அந்த மாரி ஏதாவது புக்ஸ் இருக்கா? ஐய்யயோ! ஓகே. ஏன் சிரிக்கிறீங்க? நான் தப்பா கேட்டனோ? இல்ல நெறைய ஜாம்பவான் இருக்கா. நான் என் பேர சொல்லிக்கிறேன். நான் எழுதின மாயா கதை. எழுதிட்டு ஆஹா! புக் எழுதிட்டியா நீயு? நீ எழுதிட்டியா? பரவால்ல இதையும் வாங்கி படிச்சிருக்காங்களே! அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் எங்க அப்பா இந்த விஷயம் வந்து நான் சொல்ல. சப்போஸ் எங்க அப்பா உயிரோட இருந்தாருன்னா சொல்லிருப்பாரு. "என்னடி எழுதிட்டியா? ஓஹோ! இதையும் வாங்கிட்டாளா? சரி, சரி. ஓகே, ஓகே. நடத்து, நடத்து." அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ சோ ஓவராலா அத சொல்ல பெர்ஸ்பெக்டிவே அவரு இல்ல. மாத்திருச்சு. ம். ஆமா. அவரோட ஒரு நெறைய இந்த லைட்டர் சைட் இஸ் தேர் ஆன் அ ஹெவியர் சைட் இன் மீ. சோ ம், ம், யாஹ்! ம். யாஹ்! ரைட். ஓகே. ஸோ தி மோஸ்ட் மெமரபிள் ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு எப்பயோ ஒரு தடவ கிடைச்சதா இருக்கட்டும், இப்ப ரீசென்ட் டைம்ல கிடைச்சதா இருக்கட்டும். ரொம்ப மெமரபிளா இருந்ததுப்பா! அப்டின்னா ஏதாவது ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்களேன். ஆம். அப்படி பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லா ஃபீட்பேக்குமே இன்ஃபாக்ட் அந்த ம். குழந்தைங்க கிட்ட வந்து எழுதியே குடுக்க சொன்னேன். உனக்கு என்ன ம், தோணுறதோ ம், எழுது. பேர் எழுத வேண்டாம்னு தோணுச்சுன்னு. ஆ இ ஒன் பெர்சன் செட் லைக் நான் இன்னைக்கு கிளாஸ்க்கு வரப்போ ரொம்ப டிஜெக்டடா வந்தேன். ம், என்னடா திடீர்னு ஒரு செஷன் இத அட்டெண்ட் பண்ண போறோம். சரி அட்டெண்டன்ஸ்க்காக வந்திருக்கோம்னு வந்திருக்கேன். பட் யூ ம், ரியலி சேஞ்ச் மை பெர்ஸ்பெக்டிவ் ம், அண்ட் ஹக் பண்ணி அந்த குழந்தை அழுதுச்சு. ம். குழந்தைன்னு சொல்றேன் பிகாஸ் இட் இஸ் 25 23, 21 இருக்கும். ஓகே. காலேஜ் ஸ்டூடண்ட் தான். ஹக் ம், பண்ணி ரொம்ப நேரம் சைலன்ட்டா இருந்தா, ஐ ம். ஈவன் ஐ டிட்ன்ட் ஸ்பீக் பிகாஸ் த சைலன்ட் இஸ் சோ ஹெவி அண்ட் வி ஷுடன்ட் இன்டரப்ட். ஸோ குழந்தைங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபீட்பேக்குமே இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. நான் ஏதாவது ம், விட்டு போனது சொன்னாலும் தட் இஸ் ஆல்சோ இஸ் வாட் ஐ விஷ் டு கோட் ஓவர் ஹியர். ம், அந்த ம். பொண்ணு லைக் யூ சைட் இல்லையா சுகன்யா, நம்ம சொல்ற விஷயம் ஒருத்தருக்கு போய் சேர்ந்தாலும்னு சொல்லிட்டு. ஆமா.
அந்த ஒரு பொண்ணு வந்து கண்ணுல தாரதாரியா தண்ணி. இட் வாஸ் லைக் ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஐ ஜஸ்ட் ஹேட் பிக்சர் இன் மை ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ். It's still So as a remember. mother, I look at it as a குழந்தை only. Like, yeah, but yes, that that is, அதை நினைக்கிறப்ப எனக்கு வார்த்தைன்னு எதுவும் இல்ல. பட் ஏதோ ஒரு இடத்துல நம்மனால அந்த கண்ல இருந்து தண்ணி வந்திருக்குன்னா தட்ஸ் வேல்யூபிள். லைக் பிகாஸ் ஷெடிங் டியர்ஸ் இஸ் நாட் சிரிப்புல கண்ணுல தண்ணீர் வரலாம், ஓகேவா? ஆனா ஒருத்தர் அழுகையில கண்ணுல தண்ணி வந்து either for sadness or for overwhelming or to feel good about. So It matters a tears lot. make yeah, it matters a lot. ஓகே. ஸோ யாராவது ஒருத்தரோட ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டோரி டெல்லர் கூட போய் நான் வந்து டின்னர் சாப்பிட போறேன் அப்படின்னா யாராவது இருப்பாங்களா அந்த மாதிரி? எல்லாருமே, ஒருத்தர் கூட விட மாட்டேன். இட் இஸ் நாட் ஒன் பெர்சன். தனி டின்னர் ரவுண்ட் எல்லாரோடையுமே. டேபிள் கான்ஃபரன்ஸ். கான்ஃபரன்ஸ்லாம் இல்ல, கிரவுண்ட்ல. ரவுண்ட்ல. ஓகே. கிரவுண்ட் ரவுண்ட் இல்ல, கிரவுண்ட். ஒருத்தரை விட இல்ல ஒருத்தரை விட விட மாட்டேன். பிகாஸ் ஐ ஆம் ஹியர். ஐ எம் அ கல்மினேஷன் ஆஃப் ஆல் த ஸ்டோரி டெல்லர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் whom I met, who took part in the events, who wrote in my events. I mean, Maya Katha and Let's Make Stories event, and who would future write in the books that we'll be publishing soon. இது எல்லாமே இவங்கனால மட்டும்தான். ஸோ ஒருத்தர் கூட இல்ல, எல்லாரு கூடயுமே லைக் ஊர் பக்கம் எல்லாம் போனானா வருஷத்துக்கு ஒரு தடவை, இப்ப மாதிரி இல்ல, அப்பெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வாட் இஸ் தட் சந்தை, ஓகே இல்லையா? சோ அந்த சந்தை மாதிரி it has to literally like that market filled with all the people, and I'm just like a swarm, அப்படி சொல்லுவாங்களே, school of fishes ன்ற மாதிரி. So it is not with one, the dinner, lunch, whatever, it's with all of எல்லார் கூடயுமே. Super. It cannot be with one person alone. I am here only because of all of them. மேக் சென்ஸ்ல. ச்சே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. மேபி யூ ஷுட் ஆர்கனைஸ் ஒன் சூன். கண்டிப்பா காப்பி அண்ட் கான்வர்சேஷன்ஸ் பாட்காஸ்ட் இருக்கிற மாதிரி ஆமா, we will have ஆர்கனைஸ் ஒன் ரொம்ப நாளா. Yeah, ரொம்ப நாளா I've been thinking about organizing a coffee இது. யா, ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமா டு ஷேர் தாட், சும்மா ஒரு சிட் சாட் கூட தான் இருக்கட்டுமே, எதுவுமே பேசல அப்படின்னாலும் கூட ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி டேக் தன் இனிஷியேட்டிவ் மீரா. ஐ வாண்ட் யூ டு டேக் இட். Sure, it's there always. You will be there. The first conference நீங்க தான். அது என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் இல்ல, அது என்னது, பஜ்ஜி சொஜ்ஜி கதை. பட் நாட் பொண்ணு பார்த்து செஷனா, ப்ளீஸ் நாட் கல்யாண மாலை. அதெல்லாம் ரொம்ப புடிச்சாச்சு, அதெல்லாம் ஸ்டேஜ் எல்லாம் ஓவர். ஆமா, பஜ்ஜி சுட்டு தரோம், நீங்க வேணா பாருங்க. ஷூர் ஷூர். ஓகே, இப்போ நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஜானர்னு ஏதாவது ஒன்று இருக்குமால ஸ்டோரி டெல்லிங்ல? இந்த மாதிரி ஜானர் நான் ட்ரை பண்ணதில்ல, அது மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னா எது மாதிரி ஸ்டோரிஸ்ல நீங்க ட்ரை பண்ணுவீங்க? யோசிக்கவே இல்லையே சத்தியமா. வேணா இன்னைக்கு யோசிக்கிறேன் இத பத்தி. எது வருதோ அதை வச்சு பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஓகே. சோ அது வந்து நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல நம்ம பேசுவோம் அத பத்தி. அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஜானர்ஸ் ஆஃப் காப்பி வித் கான்வர்சேஷன்ஸ். எப்போன்னு சொல்லிருங்க, நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்றேன். எனி டைம். இப்ப இல்ல, நெக்ஸ்ட் டைம் வந்து உங்க கூட நான் பேசுவேன், உங்க பாட்காஸ்ட்ல நான் பேசுவேன். அது கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்படிதான் சொன்னாங்க மீரா ஏற்கனவே அப்படின்னு. அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஜானர் பத்தி நம்ம பேசுவோம் தனியா. கண்டிப்பா. ஓகே, ஏதாவது ஒரு மோட்டோ அப்படின்னு ஏதாவது இருக்கா? அதாவது இது என்னோட கொள்கை, எத்திக் அப்படின்னு, அதுபடிதான் நான் இது இவ்வளவு நாள் இருக்கேன், இனிமேலும் அப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அந்த மாதிரி? ஓகே, 2 டிஃபரண்ட் கைண்ட்ஸ் சொல்றேன். ஒன்னு வந்து யார் என்ன எப்படி வச்சு செஞ்சாலும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நம்ம இருக்கணும். அது அப்படிதான், நான் இப்படிதான் இருப்பேன். அதுக்கு வந்து என்ன வேணும்னா, கம்மே வாட், டு நாட் காம்ப்ரமைஸ் ஆன் யோர் கேரக்டர் and integrity and your values, my values. I will never compromise on my character, values and integrity. So யார் என்ன வேணா வந்து பேசிட்டு போட்டோம், வச்சு செய்யட்டும். நான் இதுதான் என்னால இதுதான் பண்ண முடியும். எனக்கு வந்து கடல் அளவுக்கு நான் கேட்கல, என்கிட்ட ஒரு குட்டை அளவுக்கு தண்ணி இருக்கு, இருக்கிறதுக்கு இடம், போட்டுக்க துணி, சாப்பிடறதுக்கு சாப்பாடு,
குடும்பம், மக்கள், வேலை, மாசம் மாசம் சம்பளம், சேவிங்ஸ், குழந்தை நல்லா இருக்கணும். ம். தட்ஸ் இட். Yeah. I mean, நம்மனால and of course, I work a lot for the ம். pets and all. ம். So, ம். 4 கால் உள்ள ஜீவன்கள் எல்லாத்துக்குமே whatever is possible. I ம். wake up in the morning, whether it is Monday or a Sunday, ம். 4:30, because 5:30 the crow comes, 5:45, 5:30, 5:45 the crow comes, and around 6:30 or 7 the squirrels come and pigeons come. So sometimes, we ம். don't know there are certain people who are waiting for us to come. So, You feed them all. so ம். yeah, yeah, yeah. பெட் லவர். We never compromise on the values. இது ஒண்ணுதான். எக்ஸாக்ட்லி. And one more thing could be as a message நீங்க நினைச்சீங்கன்னா கூட ஓகே. ம். யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஸ்டோரி சொல்றாங்க. நானும் இதே மாதிரி சொல்லணும்னு நினைக்கலாம். ஆனா உங்களோட ஸ்டைல்ல சொல்லணும். ம். ஒருத்தர் நம்ம காப்பி பண்ணி சொல்றோம்னா, அவங்கள மாதிரி நான் சொல்ல விரும்புறேன்றத ஆரம்பிச்சு சொல்லலாம். I wish to be like that person. No? We need to know what that person is. We need to know what are the pitfalls, what are the failures that person has had. நிறைய ஜாம்பவான் இருக்கலாம். நம்ம இவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படலாம். But those people என்ன வாழ்க்கையில அனுபவிச்சிருக்காங்க ப்ரொஃபஷனலி அண்ட் பர்சனலி. ஓகே, ரெண்டுமே நம்ம அவங்க கூட டிராவல் பண்ணாதான் முடியும். So I always say go back to the typical Gurukulam system that we Indians have had for several ages. Um, எவ்வளவு வருஷம் காலமா இருந்திருக்கு. குருகுலம் பேட்டர்ன் should be the way of learning if you build a career. For example, a storyteller இருக்கட்டும், ரைட்டரா இருக்கட்டும், whatever you pick it up, any career, you want to be like with someone, Gurukulam practice only works. The crash course, master classes are good. Something like, where you go for this 3-hour workshop and you become motivated. And when you come back home again, you have a patram just staring at you from the kitchen sink. And the laundry is like, damn it, ஒரு வாரம் ஆச்சுடி, உனக்கு நினைவு இருக்கா, என்னை உள்ள மடிச்சு வைக்கணும்னு ஏதாவது ஒரு அக்கறை இருக்கா, என்னால எவ்வளவு தூத்தி விழுந்திருக்கு, இதை தட்டிட்டு போட்டு போறியா இல்லாட்டி துவைக்க போறியா? சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்மள பார்த்து பேசுறப்போ நம்ம மோட்டிவேட் ஆனது எல்லாமே அவன் கிடக்கான், அவன் ஏன் சொல்ல மாட்டான், அவனுக்கு காசு கொடுக்குறான், அவன் பேசுவான். நம்ம வீட்டுல பார்த்தாதானே தெரியும், வீட்டுல தோச்சு பாரு அப்ப தெரியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் உடனே ட்ராக் ஓட்டிடுவோம் நம்ம. வாட் ஐ மீன் டு சே இஸ், if we want to learn something, Gurukulam way of learning is only எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஸ்வேதா கேது is a wonderful story. முடிஞ்சா படிங்க, இல்லாட்டி பாருங்க. கண்டிப்பா. Thank you so much, Meera, for your time. I can't thank you enough. ரொம்ப 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 நன்றி. And I have a request for you. Yeah. I asked about this yesterday itself. You should make a lot of your life adventurous journey story. Sure. Several episodes. Sure. இல்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் திங்க் பண்ணது இல்ல. இல்ல, திங்க் பண்ணுங்க. இதுக்கு மேல வேற ட்ராக் ஓட்டாதீங்க மைண்ட்ல. அது ஒரே ட்ராக் ஓட்டுங்க. Just do it. That's it. Sure. Thank you so much. Thank you so much for being on the show. Thank you so much for inviting me.